என்ற தலைப்பில் உரையாற்ற ஜெயலட்சுமி குமரேசன் அவர்கள் வருகை புரிந்தார்கள். அவர்கள் 20 ஆண்டுகளுக்கு மேலாக மனவளக்கலையில் ஈடுபட்டு தொண்டாற்றி வருகின்றார். கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் பயிற்சி கொடுப்பதில் பங்கெடுத்து தொண்டு புரிகிறார். மேலும் வேதாத்திரிய சாரலில் பல ஆண்டுகளாக உலக மக்கள் அனைவரையும் இணைத்து ஜூம் வழியாக நடத்தி வருவதோடு இப்பொழுது குடுவாஞ்சேரி அறக்கட்டளையின் சார்பிலும் காஞ்சிபுரம் மண்டலத்தின் சார்பில் நடைபெறுகின்ற ஜூம் இணையதளத்தையும் அவரே பொறுப்பேற்று நடத்தி வருகிறார். அவருக்கு நம்ம எல்லோருடைய சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தன்னை ஆய்வு செய்தல் என்ற தலைப்பில் உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த நிகழ்வை அருட்தந்தை அவர்கள் சுக்குமமாக நிறைந்து சிறப்பித்து தருவார்களாக. வாழ்க வளமுடன். தன்னை ஆய்வு செய்தல் என்ற தலைப்புல இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம். எல்லாருக்கும் நோட்டு புத்தகம் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லி மெசேஜ் போட்டிருந்தோம். அதனால எனக்கு இதுல என்ன சந்தோஷம்னா, இத்தனை பேரு 97 பேரு 98 பேர் வந்திருந்து எல்லாருமே நம்மளுடைய குறைகளை போக்கி நிறைவான வாழ்க்கை வாழறதுக்கு நாங்க ரெடி, நம்ம எல்லாருமே ரெடி அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. ஸோ மனவளக்கலையில உள்ள அத்தனை பேரும் நம்மளை நாமே செம்மைப்படுத்திக்கவும் மனதை வளப்படுத்திக்கிறதுக்கும் நம்ம தயாராயிட்டோம். ஸோ நம்ம குறைகளை போக்கிக்கிறதுக்கு நான் என்னை ஏற்று கொண்டு, என்னுடைய குறைகளை ஏற்றுக்கொண்டு அதை சரிப்படுத்தி கொண்டு நிறைவாக வாழறதுக்கு நான் தகுதியாகி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மகரிஷி எதுக்காக நம்மளை நாமே ஆய்வுப்படுத்த சுயமாய் சிந்தித்தே தெளிவோம் அப்படின்னு சொல்லுவாங்க மகரிஷி. எல்லாருமே நம்ம சுயமா சிந்திக்கிறதுக்கு தான் நமக்கு தீட்சை அளித்து அகத்தாய்வு பயிற்சி எல்லாம் கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை மேன்மைப்படுத்திக்கிறதுக்கு, நம்மளுடைய அறிவாட்சி தரத்தை கொஞ்சம் கொஞ்சமா இறைமையோட கலக்கிறதுக்கு, நம்ம தவத்துல மேலும் மேலும் போகும்போது நம்ம அந்த இறைமையோட கலக்கிறது அந்த அருட்பேராற்றலின் அன்பு குரல் நம்மளால கேட்க முடியும், உணரவும் முடியும். உடனே எல்லாமே மாறிடாது, பட் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாத்திக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில மகரிஷி வினை தூய்மைக்காகவும் இந்த பயிற்சியை நமக்கு கொடுத்திருக்காங்க. இதுல நான் நிறைய நோட் எல்லாம் வச்சுக்கோங்க ரெடியா. நான் கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாரும் கிட்டையும் சாட் பாக்ஸ் ரெடியா வச்சுக்கோங்க. எல்லாருமே தயாரா இந்த இந்த கேள்விகளுக்கு நம்மள சரி பண்ணிக்கிறதுக்கு நான் தயார் அப்படிங்கிறதுக்கு எஸ் அப்படின்றது மட்டும் சாட் பாக்ஸ்ல நீங்க போடுங்க. ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதிக்கிறதுக்கும் ரெடியா இருந்துக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா எதுக்காக நமக்கு இந்த தன்னாய்வு, நம்மளை நாம செல்ஃப் எக்ஸாமினேஷன் ஏன் நம்ம பண்ணணும் அப்படிங்கறத நான் முதல்ல சொல்லிடுறேன். ஸோ இப்ப எல்லாருமே ரெடியா அப்படிங்கிறது மட்டும் சாட் பாக்ஸ்ல போடுங்க. வாழ்க வளமுடன். எல்லாருமே எஸ் எஸ் போட்டுட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் பார்க்கறதுக்கு. வாழ்க வளமுடன். ஓகே, மகரிஷி ஒரு பாடல்ல நான் அடங்க அப்படிங்கறதுல இந்த 4 வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன் நிலம் மீது விழுந்த பின்னே என்னை மறந்தேன் என்றன் வினை மறந்தேன் இறைவா உனை மறந்தேன் ஆனால் நீ உள் நிறைந்து என்னை மீட்டு இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா எங்கும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா இறைவா அன்பும் கருணையுமாய் அனைத்து உயிர்களோடும் இன்ப ஊற்றாய் அறிவாய் இயங்கும் பராபரமே அன்பும் கருணையுமாய் அனைத்து உயிர்களோடும் இன்ப ஊற்றாய் அறிவாய்
இயங்கும் பராபரமே இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. இதுல வினைப்பதிவாம் சுமையை, இந்த உடலே வந்து வினைப்பதிவே தேகம் கண்டார். இந்த வினைப்பதிவுகள் கலங்கங்களா இருக்கு. இந்த கலங்கங்களை எல்லாம் கழிச்சாலே மனிதன் வந்து இறைவனுக்கு சமமானவன் அப்படிங்கறத மகரிஷி நமக்கு சொல்லியிருக்காங்க. மனிதனிடமிருந்து கலங்கங்களை போக்கினாலே தெய்வத்துக்கு சமம் அப்படிங்கிறது. அப்போ வினைப்பதிவாம் சுமையை விடுத்து இதெல்லாம் விட்டுட்டு தூய்மை பெறுவதற்காகத்தான் நாம இந்த உடல் எடுத்திருக்கோம். அப்ப இத்தனை நாள் நம்ம எத்தனையோ பிறவிகள் சஞ்சீத கர்மம், இப்ப 3 வயசு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நாம செஞ்ச நல்லது கெட்டது எல்லாமே இருக்கு. அதுல கெட்டது எல்லாமே கழிச்சிட்டோம். பாவப்பதிவுகள் எல்லாம் களங்கங்களா இருக்கு. அதெல்லாம் கழிச்சிட்டாலே நம்ம வந்து இறை உணர்வை நம்மளால பெற முடியும். சோ நம்ம எல்லார்கிட்டயுமே களங்கங்கள் இருக்கு இல்லையா? சரி, இப்போ ஏன் நாம இந்த பயிற்சி பண்ணணும்? மனிதன் பெற்றுள்ள 6வது அறிவுதான் என்ன? மனம், உயிர், மெய்ப்பொருள் அப்படிங்கிற இந்த 3 மறைப்பொருட்களையும் உணரத்தக்க ஆற்றல் தான் இந்த 6வது அறிவு. மறைப்பொருள்னா என்ன அப்படின்னா, அதுதான் உண்மை பொருளாக இருக்கு, மெய்ப்பொருளாக இருக்கு, எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கிறது, காந்த ஆற்றலாக இருக்கு. சோ எதையும் நாம ஈர்க்கவும் முடியும், விளக்கும் ஆற்றலாகவும் நமக்குள்ளேயும் இருக்கு, வெளியேவும் இருக்கு. சோ எதை ஈர்க்க வேண்டும், எதை விளக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம சாப்பிடுற சாப்பாடு சாப்பிடுறோம், தேவையுள்ள பொருட்கள் எல்லாம் சத்தா மாறி உடம்புல போயிடுது, தேவையில்லாத கழிவு தானாகவே விளைக்கும் ஆற்றலாக வெளியேறிடுது. ஸோ அந்த வகையில நமக்கு எது தேவை அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, தேவையில்லாதது ஆட்டோமேட்டிக்கா இறைநிலை வந்து நமக்குள்ள அறிவாட்சி திறனா இருக்கிறது ஃபில்டர் பண்ண, தேவையில்லாததை ஃபில்டர் பண்ணி வெளியேற்றிடும். அதுக்கு தான் நமக்கு மன அலைச்சலை குறைக்கணும். தவம் வந்து நமக்கு தேவையா இருக்கு. ஸோ நம்ம ஆகினை தீட்சை பெற்ற உடனேயே நமக்கு புலன்பற்று, அதாவது எதை பார்க்கிறோம், எதை கேட்கிறோம், எதை பேசுறோம் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும் போதே ஃபில்டர் பண்ணறதுக்கு இது தேவை, இது இது போதும் அப்படின்ற அந்த ஒரு கண்ட்ரோல் வந்துடும். புலன்பற்றுதல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா, இப்ப 10 புடவை எடுத்த இடத்துல நமக்கு 1, 2 போதும். இத்தனை 10 இட்லி சாப்பிடுற இடத்துல 3 இட்லி போதும். அந்த மாதிரி இப்ப மொபைல்லயே அடிக்ஷனாக இருக்கிறோம் நிறைய பேர். இந்த புலன்பற்றுல இருந்து அந்த கண்ட்ரோல் வந்துடும். எல்லாமே நாம எப்படி ஹேண்டில் பண்றோம், நாம எப்படி ரியாக்ட் பண்றோம், நம்ம கிட்ட இருக்கிற என்னென்ன குறை இருக்கு, இதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இப்போ. இந்த 6வது அறிவை பெற்ற மனிதன் ஏன் அறிய வேண்டியதை அறிய முடியாமல் தவிக்கிறான் அப்படின்னு மகரிஷி கேக்குறாங்க. இந்த உலகத்துல தவறுகள் அல்லது தீமைகள் செய்து அதன் வழியாக ஏன் துன்பம் அடைந்து கொண்டே இருக்கிறான்? சஞ்சீத கர்மம் என்று தொடர்ந்து வந்த பழக்கத்தினால என்னென்ன காரியங்கள் முன்னாடி நம்ம செஞ்சோமோ அவையெல்லாம் பதிவாக ரெக்கார்ட் ஆகி இம்ப்ரிண்டா இருக்கு. நம்ம ஜீன்ல ஒவ்வொரு ஜீன்லயும் ஒவ்வொரு செல்லுலயும் பதிவாகி இருக்கு. அதெல்லாம் வந்து அந்த பதிவுகளுடைய தூண்டுதல்னால நம்ம விளக்கப்பதிவுக்கு போகும்போதும் பழக்கப்பதிவுனால பின்னாடி இருக்கிறோம். முன்னாடி போகணும்னு வைக்கும் போது பின்னாடி இருக்கும். அதுல இருந்து நம்மளை நாம காப்பாத்திக்கிறதுக்கும் அந்த விழிப்புணர்வு நமக்கு தேவையா இருக்கு. சோ இந்த பதிவுகள் தூண்டுதல் பெற்று இயக்கம் உண்டாகி சாதாரணமான ஐயுணர்வு வயப்பட்ட செயல்களிலேயே மீண்டும் மீண்டும் மனிதனை இழுத்து கொண்டே போகுது. இதனால இந்த பழக்கப்பதிவுகள் இழுத்து கொண்டு செல்வதனாலே அறிவானது உயர்ந்து மனதை அறிய வேண்டிய அளவுக்கு வராது தவித்து கொண்டு இருக்கு. அதனாலதான் போதிய சக்தி மனத்திற்கு கூடி வராததே இதற்கு காரணம். அதனால விளக்கம் பெற்ற பின்னர் தான் நம்ம நல்ல முறையில வாழ முடியும் அப்படிங்கிற நம்ம உறுதி கொள்ளணும். இதெல்லாம் நம்ம சங்கல்பமா டெய்லி நம்ம நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு சங்கல்பமா போட்டுக்கணும். நைட்டு எதை பார்த்துட்டு, எதை பேசிட்டு, எதை கேட்டுட்டு நம்ம தூங்குறோமோ, எதை பார்த்துட்டு தூங்குறோமோ அதனுடைய தாக்கம் வந்து நம்மளுடைய ஆழ் மனதுல பதியும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ தூங்குறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்ல விஷயத்த நினைச்சிட்டு நம்ம தூங்கும் போது அது நம்மள செயலூக்கம் பெற செய்யும். ஒரு செயல் நல்லதல்ல, செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சா கூட அந்த முடிவை உடனே மறந்து விடுகிறான் மனிதன். மறுபடியும் அதே செயலையே செய்கிறான். ஒரு செயல் நல்லதல்ல, செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சா கூட அந்த முடிவை உடனே மறந்து விடுகிறான். ஏன்னா பழக்கப்பதிவு. மறுபடியும் அதே செயலை செய்கிறான். இந்த நிலையில இருந்து மேல்நிலைக்கு மாறணும் அப்படின்னா
நம்மிடம் என்னென்ன தீய பழக்கங்கள், வேண்டா பழக்கங்கள் இருக்கு அப்படிங்கறது எல்லாமே கண்டுபிடிச்சு ஒவ்வொன்றாக மாற்றி அமைக்கணும். எல்லாத்துக்கும் திருத்தம் வேண்டும். சோ அந்த மாத்தி நல்ல முறையிலே மாற்றி அமைக்கும் முயற்சியிலே ஈடுபட வேண்டும். இதற்காகத்தான் அகத்தாய்வு அப்படிங்கிற ஒரு முறையை நமக்கு மகரிஷி பயிற்சியாக வச்சிருக்காங்க. இததான் நம்ம தற்சோதனை அப்படின்னு சொல்றோம். சோ இந்த வகையில நம்ம இப்ப நம்ம கிட்ட நடைமுறை வாழ்க்கையில என்னென்ன தப்பு பண்றோம், நம்ம கிட்ட என்ன குறை இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அப்படியே பார்க்கலாம். பொறுமையா சொல்றேன், எல்லாரும் முடிஞ்சா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீட்ல எல்லாம் வெளிப்புறம் நம்மள தாண்டி வெளியில இருக்கிற வீட்ல குப்பை இருக்கு, துணிமணிகள் அழுக்கா இருக்கு, பாத்திரம் பண்டம் அழுக்கா இருக்கு அப்படின்னா தேய்ச்சு கழுவிக்கிறோம், துணி துவைச்சுக்கிறோம், வீடெல்லாம் ஒட்டடை அடிச்சு ஒரு பண்டிகை நல்ல நாள் அதுவுமானா வீடெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சுக்கிறோம். ஆனா நம்ம மனசுக்கு என்ன பண்றோம்? மனசுக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் இத்தனை ஜீன்ல வந்து இம்ப்ரிண்டா எத்தனையோ பிறவிகளுடைய தொடர் வழியா நமக்கு வந்திருக்கு. என்னென்ன பார்த்தோமோ, என்னென்ன கேட்டோமோ, என்னென்ன செஞ்சோமோ, நல்லது கெட்டது எல்லாமே இருக்கு. ஆனா அந்த நல்லதனுடைய விளைவுகள் தான் நாம வந்து இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கிறோம். நமக்கு இன்னைக்கு யோகம், நம்ம நம்ம இந்த பிறவி அப்படிங்கறதே ஒரு புண்ணிய பிறவி. ஏன்னா நமக்கு யோகக்கலை, மனவளக்கலை கிடைச்சிருக்கு. எப்பேற்பட்ட குரு நமக்கு கிடைச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவ்வளவு எளிமையானவங்க. நமக்கு பயிற்சிகளை எளிமையா கொடுத்திருக்காங்க. வாழ்க்கையை இனிமையாக வாழத்தக்க வகையில எல்லா பயிற்சிகளையும் கொடுத்திருக்காங்க. ஒரு காயகல்பம் ஆகட்டும், உடற்பயிற்சி ஆகட்டும், தவம் ஆகட்டும், தற்சோதனை ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு குணநல பேரு, முழுமை பேரை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்ப நிறைய பேருக்கு நல்ல சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கு. நம்ம வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்னு வாழ்த்துறதுனால நல்ல சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கு எல்லார்கிட்டயுமே. அது எப்படின்னா, இப்ப எனக்கு நார்மலா வந்து சிலிண்டர்லாம் வந்து வரும்போது நம்ம பே பண்ணுவோம் காசு. பே பண்ணும்போது கேஷ் தானே, கேஷ் ஆன் டெலிவரி தானே. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அவங்க ரூ. 30 கேட்பாங்க. சோ நம்ம வேற வழி கிடையாது, நம்ம குடுப்போம். ஆனா அது எப்படி குடுப்போம்? நம்ம ஒரு மன வருத்தத்தோட குடுப்போம். நம்ம காசு குடுத்துட்டு மேற்கொண்டு இதுவே அதிகம் 600, 700 குடுத்து நம்ம சிலிண்டர் வாங்குறோம் அப்படின்னா, அது ஒரு வருத்தத்தோட தான் குடுப்போம். அந்த வருத்தம் நமக்கு ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகும். அடுத்தது மத்தவங்களுக்கும் அது அஃபெக்ட் ஆகும். ஏன்னா நம்ம நம்ம எது நினைக்கிறோமோ அதுவாகவே ஆறோம் இல்லையா? நம்மகிட்ட இங்க ஒரு தாக்கம் இருந்தாதான் அது அடுத்தவங்களுக்கும் அந்த ரிஃப்ளெக்ஷன் போகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு உணவு பொருள் கெட்டு போச்சு. நல்லா இருக்கும்போது இப்போ ஒரு சாம்பார் நல்ல மணமா இருக்கு, ஒரு பொங்கல் நல்ல மணமா இருக்கு. அதே பொங்கல் கொஞ்சம் மீந்து போச்சு. மறுநாள் ஆனா அதுல இருந்து ஸ்மெல் வருது. சோ அது கெட்டு போனதுனால தான் அதுல இருந்து ஸ்மெல் வருது. வேற பொருள்ல இருந்து, நல்ல பொருள்ல இருந்து கெட்டு போன ஸ்மெல் வருமா? வராது. சோ நம்ம கிட்ட இருக்கிற களங்கங்கள்னால தான் நம்ம வந்து நிறைய தப்பு செய்றோம். அதாவது ஒருத்தர்கிட்ட ஒரு குறை பார்க்கிறதோ, இல்ல ஒருத்தர்கிட்ட ஒட்டு கேட்கிறதோ, ஒரு திருடுறது, பொய் பேசுறது, இந்த மாரி நிறைய தவறுகள் வந்து நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ வதந்திகள பரப்புறது, ஒரு பயமுறுத்துற செய்திய சொல்றது, இந்த மாரி ஒரு WhatsAppல ஒரு மெசேஜ் வந்தா கூட அது நல்லதா கெட்டதான்னு கூட தெரியாது. நிறைய அப்படியே உடனே உடனே ஃபார்வர்ட் பண்றது. இந்த மாரி நிறைய விஷயங்கள் வந்து மீடியா மூலமா இப்ப டிவில ஒரு விளம்பரம் வருதுன்னா கூட, அதுல ஒரு நல்ல விளம்பரத்த கூட அ அது பார்க்கறதுக்கு தகுந்த மாதிரி இல்லாம, அது ஒரு அருவருக்கத்தக்க மாதிரிலாம் கூட போடுறாங்க. ஒரு பெண்ண வந்து மதிக்கத்தக்கதா இல்லாம, ஒரு ஒரு அரைகுறை உடையோட அவங்க காட்டுறது. பெண்ணினத்த வந்து ரொம்ப இழிவுபடுத்தி பேசுவது. எப்பவுமே ஒரு மாமியார், மருமகள்னா அவங்க எப்பவுமே சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்களா? அந்த மாரி இன்னமும் நெறைய சீரியல்ல போய்க்கிட்டு இருக்கு. இதனுடைய அதிர்வலைகள்லாம் என்ன ஆகும் அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம கேட்கிறோம் அப்டின்னா, அது வீட்லயும் அந்த வைப்ரேஷன் நம்மள தாக்க ஆரம்பிக்கும். ஓகே. சரி, இப்ப நாம கொஸ்டின்ஸ்க்கு வரலாம். சோ, நாம வந்து நமக்குள்ள இந்த இந்த கேள்விகள் எல்லாம் நம்ம கேட்போம். எல்லாருமே எடுத்துக்கோங்க. இதுல முடிஞ்சவங்க அதுக்கு ஏதாவது விடை தெரியணும். நான் என்ன இந்த நிலைமையில இருந்து நான் மாத்திட்டு இருக்கேன். இல்ல நான் மாத்த போறேன். என்ன நான் தகுதிப்படுத்திக்கிறேன். என்ன நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க கண்டிப்பா நம்ம மனவளக்கலை பயிற்சி இன்னும் மேன்மைப்படுத்தும், தூய்மைப்படுத்தும். நம்ம குறைய போக்கிக்க முடியும். சோ என்னுடைய குறை என்ன? இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன எனக்காக உடற்பயிற்சி செய்றேனா?
காயக்கல்ப பயிற்சி செய்யலாம். ஃபர்ஸ்ட் நான் மகரிஷி என்ன சொல்லுவாங்க, தனி மனித அமைதியில இருந்து தான் உலக அமைதி. சோ தனி மனிதனுக்காக நமக்காக நாம என்ன செய்றோம்? நம்ம உடற்பயிற்சி ஏன் செய்றோம்? இது வந்து ஒரு சுதர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சுயநலத்துக்காக நான் என்னுடைய உடம்ப ஃபிட்டா வச்சுக்கணும், ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு மட்டும் நல்லதல்ல. இந்த உலகத்துக்கும் நல்லது. நான் நல்லா இருந்தா தான் என்னுடைய குடும்பத்தை நான் நல்லபடியா பார்த்துக்க முடியும். சோ அந்த வகையில நான் என்ன என்னுடைய உடற்பயிற்சி மகரிஷி கொடுத்த பயிற்சிகள் வந்து செய்யும்போது, உடல்ல வந்து இந்த 5 ஓட்டங்கள் மட்டும் சீரடையறது இல்ல. மனசுக்கு ஒரு உற்சாகத்த குடுக்குது, ஒரு புத்துணர்ச்சிய குடுக்குது. நாள் முழுக்க எனர்ஜெட்டிக்கா நம்மளால இருக்க முடியுது. அதாவது அடுத்தடுத்து வேலைய செய்யறதுக்கு சுலபமாக நம்மள வந்து ரொம்ப லைட்டா நம்மளால எதையுமே செய்ய முடியும். எப்பவுமே ஒரு கஷ்டப்பட்டு செஞ்சேன் நானு. நான் இந்த வேலைய நான் என் கஷ்டப்பட்டு பண்ணேன். 9 மாசம், 10 மாசம் வந்து கஷ்டப்பட்டு பெத்தெடுத்தோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். உண்மையிலேயே அது வந்து ஒரு தாய்மை அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு மறுபிறவின்னு சொல்லுவாங்க. பட் அதையும் வந்து சுகமாக தான் சுமப்பாங்க. கஷ்டப்பட்டு சுமக்க மாட்டாங்க. ஒரு சுகமாக அதை வந்து ரசிச்சே தான் அவங்க இது பண்ணுவாங்க. ஏன்னா, அந்த குழந்தையுடைய பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தையோட முகத்த பார்க்கும்போது பட்ட வேதனை எல்லாம் மறந்து போயிடும். யாருமே கஷ்டப்பட்டுன்னும்போது, அந்த கஷ்டத்துக்கு தான் நம்ம வேல்யூ குடுக்குறோமே தவிர, இன்பத்துக்கோ, மகிழ்ச்சிக்கோ, மனநிறைவுக்கோ வேல்யூ குடுக்கறது இல்ல. நம்ம எதையுமே நேர்மறையா நினைக்கணும். கோபம் அப்படிங்கிறத விட பொறுமை அப்படின்னு நினைக்கிறது. இந்த மாரி அ ஒவ்வொரு சூழ்நிலையும் நமக்கு ஃபேஸ் பண்ணும்போது, அந்த சூழ்நிலைக்கு நாம எப்படி ரியாக்ட் பண்றோம்? அந்த சூழ்நிலையில இருந்து எப்படி விலகி போறோம்? சூழ்நிலையில எப்படி நாம இணக்கமா இருக்கோம்? இந்த மாரி நெறைய விஷயங்கள் நாம பார்க்க போறோம். ஓகே. சரி. எனக்காக நான் உடல் நலம், அதாவது உடல் நலம் காக்கறதுக்கும், மனநலம் காக்கறதுக்கும் நம்ம டெய்லி உடற்பயிற்சி செய்றோமா? காயக்கல்பம் பண்றோமா? இதெல்லாம் நம்ம பண்றோமா? அப்படின்றத நம்ம கேட்டுக்கணும். சரி, குடும்பத்துல கணவருக்கு வேண்டிய கடமைகள், அதாவது வாழ்க்கை துணைக்குன்னு வச்சுப்போம். கணவர்னா மனைவி, மனைவினா கணவருக்கு செய்ய வேண்டிய கடமையை முழு மனதோட அவங்களுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துக்காக ஏற்ற வகையில நம்மளுடைய கடமைகள் அமைகிறதா? இத நாம ஒழுங்கா செய்றோமா? எல்லாருக்கும் டைம் குடுக்குறேன். நீங்க ஷார்ட்டா கூட எழுதிக்கலாம். அடுத்தது, ஒரு சமையல் செய்றோம். என் பிள்ளைங்களுக்கு, எனக்கு, என்னுடைய கணவருக்கு, என்னுடைய மாமியார், மாமனாருக்கு, இல்லது எனது பெற்றோருக்கு, எனது குடும்ப உறவுகளுக்கு, கூட்டு குடும்பம்னா அண்ணா, தம்பி, சித்தப்பா, சித்தி, பெரியப்பா, பெரியம்மா இந்த மாரி அத்தனை உறவுகளுக்கும், சகோதர, சகோதரியனுக்கும் நம்ம செய்றோம் அப்படின்னா, அவங்களுக்கும் நல்லது செய்யணும். அவங்களுடைய ஆரோக்கியத்திலும் அக்கறை கொண்டு, ஒருத்தருக்கு காரம் இல்லாம இருக்கணும், ஒருத்தர் காரத்தோட வேணும். இந்த மாதிரி அவங்கள அவங்கள மனதில் கொண்டு ஒரு காமனா எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில உணவு சமைக்கிறேனா? சத்துள்ள ஆகாரமா நான் செய்யறேனா? இத மனசோட பரிமாறுகிறேனா? குடும்ப உறவின் ஆரோக்கியம் அப்படின்னு கூட போட்டுக்கலாம். குழந்தைகளுடைய கல்வி நலத்துல நாம எப்படி அக்கறை காட்டுறோம்? அவங்க பேச வர்றது, சொல்ல வர்றது நம்ம காது குடுத்து கேட்கிறோமா? ஸ்கூல் போயிட்டு வந்தா ஆசாசியா வருவாங்க. என்ன ஏதாவது சாப்பிடுறதுக்கு இருக்காம்மா? அப்படின்ட்டு கேட்பாங்க. ஹோம் ஒர்க்குக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றதுக்கு கேட்பாங்க. இல்ல ஸ்கூல்ல வந்து டீச்சர் இந்த மாரி சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாரி பண்ணாங்க. அ அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறத கேட்கறதுக்கு நம்மளால முடியுதா? அவங்களுக்கு நாம டைம் ஸ்பெண்ட் பண்றோமா? ஒரு செல்லம் குடுக்குறோம் அப்படின்ட்டு நம்ம குழந்தைங்கள வந்து நெறைய இப்போ ஒரு ஒரு பிள்ளையா இருக்கிற வீட்ல வந்து, அந்த குழந்தைக்கு தேவையான அத்தனையுமே வாங்கி குடுத்துடுறாங்க. அதனால குழந்தைக்கு எல்லாமே கிடைக்கிறதுனால, தன்னுடைய சுயத்தையே மறந்து போயிடுது. நம்ம எத தேடணும் அப்படிங்கிறதையே மறந்து போயிடுது. நெறைய குழந்தை. இப்போ ஒரு ஒரு ஸ்டோரி ஒண்ணு இருக்கு. ஒரு கன்று வாங்குறாங்க. ஒரு செடியினுடைய கன்று வாங்குறாங்க.
ஒரு பக்கத்து வீட்ல இது எல்லாருமே கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு என்ஜினியர் ஒருத்தர் வாங்குறாங்க. பக்கத்து வீட்ல இன்னொரு ஒரு வயதான முதியவர் ஒரு கன்று வாங்குறாங்க. 2மே ஒரே டைப் தான். ஸோ இந்த என்ஜினியர வந்து என்ன பண்றாங்க, நெறைய தண்ணி ஊத்தி நல்ல சீக்கிரம் வளரணும், நல்ல அது நெறைய பூ பூக்கணும், அப் ம காய் காய்க்கணும், பழம் பழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய தண்ணி ஊத்துறாங்க. அதுவும் புசு புசு புசுன்னு வளருது. பட் முதியவர் என்ன பண்றாரு, கொஞ்சமா தண்ணி ஊத்தி அ அத வளர்க்கிறாரு. அவ்வளதான். அத வந்து அத நேசிக்கிறாரு. அது கூட பேசுறாரு. அத கொஞ்சமா தண்ணி ஊத்தி வளர்க்குறாங்க. இதுல என்ன ஆகுது அப்டின்னா, இப்ப கொஞ்சமா தண்ணி ஊத்துற செடி வந்து, தன்னுடைய வேர் வந்து மண்ணுக்குள்ள ஊன்றி ஊன்றி போகும், தேடும். அதனுடைய அறிவாட்சி தரத்து, அதனுடைய அறிவு வந்து அந்த அளவுக்கு ஊன்றி போகும். ஆனா, இந்த புசு புசுன்னு வளர்றதுனால என்ன ஆகுதுன்னா, மண்ணு வந்து ஊன்றி போகாது. அது நமக்கு தான் எல்லாம் இருக்குதே, கிடைக்குதே அப்படின்னு அது தேடாது. இத மாதிரி தான் என்ன ஆகுது ஒரு நாளு, நல்ல பூத்து வந்துருச்சு. இது வந்து கொஞ்சம் லேட்டா தான் ஆகுது. கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸிங்ல தான் இருக்கு. இந்த முதியோர் வளர்த்தது அப்டின்னா கூட, ஒரு புயல் வந்தது. அந்த புயல் அடிக்கும்போது, புயல் காத்து வந்து இந்த புசு புசுன்னு வளர்ற செடி வந்து வேரோட பிடுங்கி எங்கேயோ போயிடுச்சு. ஆனா இது வந்து வேரூன்றி நல்லபடியா அப்படியே ஊன்றி இருக்கு. உடனே இவர் வந்து இந்த என்ஜினியர் வந்து பக்கத்து வீட்ல, "நானும் தான் உங்கள மாரி தான் செடி ஒரே நாள்ல நம்ம 2 பேரும் வாங்குனோம். ஆனா உங்களது மட்டும் அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கு. என்னோடது வேரோட பிடுங்கி வெளியே எறியப்பட்டுடுச்சே" அப்படின்னு கேட்கும்போது, அப்பதான் சொல்றாரு, நம்ம எதையுமே சுயமா யோசிக்கிறதுக்கு ஸ்பேஸ் குடுக்கணும். எல்லாம் போட்டு அடைச்சு, அடைச்சு, அடைச்சு வச்சோம் அப்படின்னா, நம்ம அந்த அதாவது பேம்பரிங் செல்லம் கொஞ்சறது. ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி, இப்ப நமக்கே வந்து நமக்கு எல்லாம் கிடைக்குதுன்னு நம்ம வசதி வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு சுகமா இருக்க இருக்க என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எதற்காக பிறந்திருக்கோம் அப்படிங்கிறதையே நம்ம மறந்துடுவோம். நமக்குள்ள இருக்கிற அறிவாட்சி திறத்தையே நம்ம மறந்துடுறோம். ஸோ நம்ம எதையுமே தேடறதுக்கு விடணும். பிள்ளைங்கனாலும் கஷ்ட நஷ்டம் சொல்லி வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த குழந்தைங்களுக்கு எல்லாரையும் பெரியவங்கள மதிக்க சொல்லிக் குடுக்கணும். சிறியவங்களா இருந்தாலும் மதிக்க சொல்லிக் குடுக்கணும். ஒரு பொருளா இருந்தாலும் மதிக்க சொல்லிக் குடுத்து வளர்க்கணும். ஆண் பிள்ளைகளாக இருந்தா பெண்களை மதிக்க சொல்லிக் குடுத்து வளர்க்கணும் பெற்றோர்கள். இது பர்ட்டிகுலரா நான் நெறைய சொல்லிட்டே வரேன். ஏன்னா, பெண்கள வந்து ரொம்ப ஒரு மாதிரி நடக்குதா உலகத்துல எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது பெண்கள பர்ட்டிகுலரா மதிக்க சொல்லி குடுக்கணும். ஆம்பள பிள்ளைங்க தானேன்னு ஒரு சுதந்திரம் குடுக்கறதோ, பெண்கள் தானேன்ட்டு வீட்ல வந்து அடைச்சு வைக்கிறதோ வேண்டாம். எல்லாருக்குமே எல்லாரையும், எல்லா பொருட்களையும் ஏன்னா எல்லாத்துக்குள்ளயும் இறைநிலை இருக்கு. அணுக்களாக இருக்கு, காந்தமாக இருக்கு. நாம மதிக்க கத்துக்கிட்டா மட்டும் தான், அது நம்மள வந்து நம்ம இயற்கை வந்து நமக்கு ஒத்தும் உதவியுமா இருக்கும். அப்படிங்கிறது தான் இங்க நாம நோட்டீஸ் பண்ணணும். அடுத்தது, ஒரு நாள் முழுசும் நம்ம வந்து என்னோட கடமைகள எவ்ளோ மணி நேரம் எனக்கு எவ்வளோ நேரம் நான் ஸ்பெண்ட் பண்றேன். வீட்டுக்கு எவ்வளோ நேரம் நான் டைம் டைம் ஸ்பெண்ட் பண்றேன். குடும்ப உறவுகளுக்கு இப்போ மாமியார் வராங்க, இல்ல மாமனார் வராங்க. அவங்க கூட உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசுது. அவங்களுக்கு உடம்பு சரியில்லன்னா மாத்திரை குடுக்கறதோ, இல்ல அவங்களுக்கு கஞ்சி வேணுமோ, இல்ல ஏதோ உடம்பு சரியில்லன்னா கூட அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றோம். அவங்கள நாம ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கிறோமா? அவங்க வந்து வயசான காலத்துல அவங்களுடைய தனிமைய வந்து நம்ம விடக்கூடாது. தனிமையா விட்டுறக்கூடாது. அவங்கலாம் குழந்தைகள் மாதிரி. ஸோ குழந்தைங்கள நாம எப்படி கேர் பண்றோமோ, அதே மாரி வயதான முதியவர்களையும் ரொம்ப கேர் பண்ணணும். அவங்கலாம் நம்மள சின்ன குழந்தையா இருக்கும்போது, அ எதுவும் கவனிக்காம விட்டுறலையே. அவங்களுடைய வளர்ப்பு தானே நம்ம இவ்ளோ தூரம் பெரியவங்களா வந்து நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ அதே மாதிரி நாம அவங்கள பார்த்துக்க வேண்டியது நாம திருப்பி செலுத்தும் கடமை தானே! இதுதானே கர்மயோக நெறி. ஸோ அவங்கள அன்பா கவனிச்சுக்கணும், அக்கறையா கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா யாரையும் வருத்தப்பட வைக்கக்கூடாது. வருத்தமே பட வச்சோம்னாலே அது சாப அலை தான். ஒருத்தர் மனம் வேதனைப்பட்டாங்கன்னா, நமக்கும் இங்க அந்த வருத்த அலை பாதிக்கும். ஏன்னா ஒவ்வொரு கருமையத்திலயும் அதனுடைய தாக்கம் வரும். இப்ப இன்றைய சூழல் வந்து விளைவாக இப்ப ஒரு COVID-19 வருது அப்படின்னா, இது ஏற்கனவே நம்ம செஞ்ச செயலுடைய விளைவ அனுபவிக்கிறோம். சோ இப்ப இந்த விளைவுல இருந்து நம்ம மீண்டு வரணும்னா, நல்ல செயல் செஞ்சா மட்டும் தான் நம்ம நல்ல விளைவை அனுபவிக்க முடியும். சோ அறச்செயல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அறம் அப்படிங்கிறதே வந்து நம்ம யாருக்கும் துன்பம் கொடுக்காத செயல்கள் எல்லாமே அறச்செயல் தான்.
நம்ம அடுத்த கேள்வி, அலைபேசி. நம்ம ஒரு மொபைல் எடுத்துக்கிட்டோம்னா, மொபைல்ல நம்ம எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றோம்? அது என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு பயன்படுத்துறோமா? ஆக்கப்பூர்வமா இப்போ ஒரு சமையல்னாலும் ஒரு ரெசிபி பாக்கறதுக்குன்ட்டு சில பேர் பயன்படுத்துவாங்க. இல்ல ஒரு 5 மினிட்ஸ் கிராஃப்ட் பாக்கறதுக்கு. அதாவது அந்த டைம வந்து நாம யூஸ்ஃபுல்லா பயன்படுத்துறோமா? எந்த வகையிலயும் நம்மளுடைய உயிர் சக்தி அப்படிங்கிறது விரயமாக கூடாது, செலவாக கூடாது. நம்ம ஐ ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்க கூடாது. நம்மளுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகக்கூடாது. நம்மளுடைய பார்க்குறோமா, அத பார்த்துட்டு அந்த டைம் அதோட முடிச்சுட்டு அடுத்த வேலைய நம்ம பார்க்கணும். ஸோ அந்த மாரி நம்ம டைம் கன்சியூம் பண்றதுக்கு கத்துக்கணும். ஸோ நம்ம எப்படி பார்த்து ஒரு அலைபேசினாலும் சரி, லேப்டாப், ஐபேட் இப்ப எதுனாலும் மீடியா ஆன்லைன் அப்படிங்கறத நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? ஆக்கப்பூர்வமா பயன்படுத்துறோமா? நம்மளுடைய சிந்தனை நல்ல வழியில நாம செயல்படுத்துறதுக்கு பயன்படுத்துறோமா? அடுத்தது. நேரத்தை பயனுள்ள முறையில் பிறர் நலத்துக்காக உதவி செய்து, தொண்டு செய்து, நம்ம அதுக்குன்னு டைம ஒதுக்கி பண்றோமா? நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றோம். குடும்பத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றோம். சரி சர்வீஸ் அப்படிங்கிற பேஸ்ல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோமா? மத்தவங்களுக்கு உதவி செய்யறது, தொண்டு செய்யறது இந்த மாதிரி. இதெல்லாம் வந்து தனி மனித அமைதிக்காகவும், குடும்ப அமைதிக்காகவும் நம்ம செய்றோம். அடுத்தது சமுதாய கடமை. சமுதாய கடமை அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப வீட்ல ஒரு குப்பைய ஒதுக்குறோம். குப்பைய வந்து பிரிச்சு அ போட்டு வைக்கிறோமா? மக்கும் குப்பை, மக்காத குப்பை அப்படின்னு. அப்புறம் நம்ம வீட்டுக்காகவும் சரி, நாட்டுக்காகவும் சரி, செடி கொடிகள வளர்த்து, மரம் வளர்க்க சொல்றாங்க நெறைய பேர். ஏன் அப்படின்னா, இந்த குளோபல் வார்மிங்ல இருந்து தூய்மை ஆகறதுக்கு. அதுக்கப்புறம் இப்ப நெறைய ஃபுல்லா எல்லாமே டூ வீலர், காரு, லாரி இந்த மாரி நெறைய வந்துடுச்சு. ஸோ இந்த ஏர் பொல்யூஷன்ல இருந்து கட்டுப்பாடு தேவை அப்படின்னா, நம்ம நெறைய மரம், செடி, கொடி வளர்த்தா தான் அதுல இருந்து கொஞ்சம் மாசுபடாம காற்ற வந்து நம்ம தூய்மையா எடுக்க முடியும். இல்லைன்னா காத்த கூட நம்ம காசு குடுத்து தான் இப்போ ஆக்ஸிஜன், ஹாஸ்பிட்டல்லாம் போனா வென்டிலேட்டர், ஆக்ஸிஜன் இந்த மாரி வச்சு அதையும் வந்து ஒரு பிசினஸ் ஆயிடுச்சு இப்போ. ஸோ தண்ணியுமே இப்போ காசு குடுத்து வாங்குற நிலைமை இருக்கு. ஸோ நமக்கு ஏன் இதெல்லாம் நிலைமை வருது அப்படின்னா, வீட்டுக்கு யாராவது தேடி வந்தா ஒரு வாய் தண்ணி கூட குடுக்க மாட்டேங்கிறோம். அந்த காலத்துலலாம் எங்க அப்பா எனக்கு சொல்லி வளர்த்தாங்க. தண்ணி யார் வீட்டுக்கு வந்தாலும் தண்ணி குடுக்கணும், சாப்பாடு குடுக்கணும். வந்தவங்கள வாங்கன்னு சொல்லி உட்கார சொல்லணும். கை கூப்பி கும்பிடணும். அப்படின்லாம் சொல்லிக் குடுத்து வளர்த்தாங்க. ஸோ அந்த மாதிரி நாம இப்போ நம்மள பிள்ளைங்கள நாம செய்ய சொல்றோமா? இப்ப பிள்ளைங்கள அந்த மாரி வளர்க்கிறோமா? மத்தவங்கள மதிக்க கத்துக் குடுக்குறோமா? பிள்ளைங்க நம்மள மதிக்கிற மாதிரி நாம நடந்துக்கிறோமா? ஸோ நாம பெரியவங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்றோமோ, நம்ம பிள்ளைங்க நாளைக்கு நம்மகிட்ட அப்படி பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே கிவ் அண்ட் டேக் தான் இந்த உலகத்துல. நாம இன்னைக்கு என்ன சொல்றோம், என்ன பேசுறோம், எத நினைக்கிறோம், இது எல்லாமே நாளைக்கு திரும்பி வரும். இதுதான் வந்து கர்மா அப்படிங்கிறது. எல்லாமே ரிஃப்ளெக்ஷன் தான், வைப்ரேஷன் தான். ஸோ நம்ம நினைச்சிட்டோம், இது அவ்வளவுதான் அப்படின்னு சரி அப்படின்னு நினைச்சாச்சு அப்படின்னு விட்டுட்டோம்னா கூட, இந்த எண்ணம் வந்து எங்கேயோ யார்கிட்டயோ போய் செயலாயிடும். சம்டைம்ஸ் சிதறியும் போயிடும். மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவுதல், ஊடாடி இரண்டுக்கும் இடையே ஊடாடி கொண்டே இருத்தல் அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க அலையக்க தத்துவத்துல. எந்த ஒன்றுமே ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட இங்க ஒரு வைப்ரேஷன். ஏன்னா ஒரு கெட்டுப்போன பொருள்கிட்ட இருந்து தானே எல்லாமே வருது. அந்த கெட்டுப்போன ஸ்மெல் வருது இல்லையா? அந்த மாதிரி நம்ம கிட்ட இங்க களங்கம் இருக்கிறதுனாலதான் நம்ம ஒருத்தர்கிட்ட குறைய பாக்குறோம், ஒரு வதந்திய பேசுறோம், ஒரு ஒட்டு கேட்கறதோ இல்ல பொய் பேசுறதோ எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. அதனாலதான் நம்ம மத்தவங்க கிட்ட குறைய பாக்குறோம். சோ நம்ம கிட்ட இருக்க கூடாது அப்படின்னா நம்மள வந்து நம்ம பியூரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப நல்லதை மட்டும் கேட்கணும், நல்லதை பேசணும், நல்லது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பழக்கத்திலேயே இருந்திருப்போம். வம்பு பேசுறதோ இல்ல மத்தவங்கள வந்து கேலி பேசுறதோ, கிண்டல் பேசுறதோ இதெல்லாம் பழக்கப்படுத்தி மனப்பாடமா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கும், தெரிஞ்சோ தெரியாமலோ. இப்போ ஒண்ணு திரும்ப திரும்ப ஒரு திருக்குறள்னா
மனப்பாட பகுதி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம திரும்ப திரும்ப நம்ம படிச்சு 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 மனப்பாடம் பண்ணுவோம். அதே மாதிரி அப்பதான் திரும்ப நம்ம கண்ண மூடி தூங்கி எழுந்தா கூட அதுல நம்ம வந்து ஈஸியா சொல்ல முடியும். ஒரு டேபிள்ஸ்னா கூட வாய்ப்பாடுனாலும் அத நம்ம திரும்ப திரும்ப நம்ம மனப்பாடம் பண்ணியிருக்கோம் சின்ன வயசுல. அந்த மாதிரி அலை இயக்கமாக நாம நினைக்கிறது, பேசுறது எல்லாமே நமக்குள்ள ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. சோ ஒரு நாளைக்கு நம்ம எவ்ளோ எண்ணங்கள் எதெல்லாம் பார்க்கிறோம், எத்தனை பேர்கிட்ட பேசுறோம், எத்தனை பேர்கிட்ட பழகுறோம், என்னென்ன செயல்கள் செய்றோம், எல்லாமே இம்ப்ரிண்டா நமக்கு உள்ள இருக்கு. சோ நல்ல செயல்கள நாம நல்லத நினைக்க நினைக்க தான் அத ரெக்கார்ட் பண்ண மட்டும் தான் திரும்ப நமக்கு நல்ல விளைவுகள் வர ஆரம்பிக்கும். சோ இப்ப நாம துன்பம் படுறோம் அப்படின்னா, ஒருத்தர பார்த்து பொறாமைப்படுறோம். பக்கத்து வீட்ல அவங்க அத வாங்கிட்டாங்க, வண்டி வாங்கிட்டாங்க, கார் வாங்கிட்டாங்க, வீடு வாங்கிட்டாங்க. அ அந்த பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் அவார்ட் வாங்கியிருக்கு. இந்த மாரி ஏதோ ஒண்ணு. எத்தனையோ பேர் அத பார்த்து பொறாமைப்படுறதுக்கு நமக்கு வந்து ஏன் பொறாமைப்படணும்? நேத்து நாம எப்படி இருந்தோம்? இன்னைக்கு எப்படி இருக்கோம்? நாளைக்கு எப்படி இருக்க போறோம்? நேற்றைய செயல் தான் சஞ்சீத கர்மாவா நமக்கு இன்னைக்கு அனுபவிக்கிறோம். இன்றைய செயல் நாளைக்கு நம்மளோட பிள்ளைங்களுக்கு வந்து அவங்களுக்கு சஞ்சீத கர்மாவா அமையும். இன்னைக்கு நாம செய்யற செயல் வந்து நாளைக்கு நமக்கு ஆகாமிய கர்மாவா நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால நாம இன்னைக்கு இன்னையில இருந்து நம்ம ஆரம்பிச்சா கூட நல்ல எண்ணங்களை மட்டும் கேட்கறதுக்கும், நல்லதை பேசுறதுக்கும், நல்லதை செய்யறதுக்கும் நம்ம ரெக்கார்ட் பண்ண கத்துக்கிட்டோம் அப்படின்னா நாளைய இந்த சமுதாயம், இந்த உலக அமைதி, சமுதாய அமைதி, ஊர் அமைதி இதெல்லாம் வந்து டெக்னாலஜி ரொம்ப ஃபாஸ்டா ஆயிடுச்சு. இந்த டெக்னாலஜி வந்து சீக்கிரமே நமக்கு உலக சமாதானத்தை கொண்டு வந்துரும்ன்றதுல கண்டிப்பா எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சோ அந்த வகையில இன்னொரு சில கொஸ்டின்ஸையும் நம்ம 5 அளவு முறை நாம கடைபிடிக்கிறோமா, இதை நம்ம நோட் பண்ணிக்கணும். உணவு அப்படின்னா நம்ம போதுங்கிற அளவுக்கு நம்ம சாப்பிடுறோமா, இல்ல இப்ப திரும்ப திரும்ப ஒரு பொருள், உணவு பொருள் பிடிக்குது அப்படின்னா திரும்ப திரும்ப அதை சாப்பிட்டு நம்மளே நம்ம உடம்ப கெடுத்துக்கிறோமா? உழைப்பு அதே மாதிரி. அதாவது அதே மாதிரி உணவு வந்து அலட்சியப்படுத்தவும் கூடாது. அளவு முறையோட சாப்பிடணும். பசிச்சு சாப்பிடணும். பசிக்காம சாப்பிடாம இருக்கிறதே நல்லது. உழைக்காம இருந்தாலே நம்ம என்ன, அதாவது ரெஸ்ட் எடுத்தாலே ரஸ்ட் ஆயிடும்னுவாங்க. இப்போ ஒரு சைக்கிளை அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 2 மாசத்துக்கு ஓட்டாம வச்சிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்? துருப்பிடிச்சு போயிடும். சோ நம்ம உடலுக்கு இயக்கம் கொடுக்காம இருக்க இருக்க என்ன ஆகும் அப்படின்னா உடம்புல உள்ள எல்லா இயக்கங்களும், எல்லா ஓட்டங்களும் தடைபடும் போது அங்கே நோய் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகளை நாமே தான் ஏற்படுத்திக்கிறோம். வேற யாருமே காரணம் கிடையாது. நமக்கு நாம் தான் காரணம். உழைக்கணும், அளவு முறையோட உழைக்கணும். இப்ப நைட் ஷிஃப்ட்ன்ற பேர்ல நிறைய பேரு ஒர்க் பண்றாங்க. இது நான் எங்கேயோ ஒரு புக்ல படிச்சேன். சைக்கலாஜிக்கலா வந்து என்னன்னா, இப்ப நைட் ஷிஃப்ட்ன்னு நம்ம ஒர்க் பண்றோம். ஆனா இப்ப இந்த சம்பளத்தை வந்து நாளைக்கு நம்ம ஹெல்த் வீணா போனதுக்கு அப்புறம் செலவு பண்றதுக்கு அந்த பணம் யூஸ் ஆகும். சோ ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சரிசமமா போச்சு. உழைக்கிறோம், திரும்ப அதை செலவு பண்றோம். எதுக்காக? நம்ம உடல் நலத்தை மீட்டு வர்றதுக்காக. நம்ம என்ன பண்றோம்? நம்ம நார்மலா ஒரு 10 மணிக்கு மேலேயே 10:30 மணிக்கு மேலேயே வந்து கண் விழிக்க கூடாது, தூங்கணும். அப்பதான் அந்த நம்மளோட மெலட்டோனின் அப்படின்றது அந்த சுரக்கும். எக்டோபிளாசம் அப்படின்னு அதுவும் இதெல்லாம் வந்து நைட்டு தூங்குனதுக்கு அப்புறம் தான் அது கிடைக்கும் நமக்கு. சோ இப்போ நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு நாம உழைக்கிறோமா, இல்ல உடல் நலத்துக்கு கெடுத்துக்கிறதுக்கு உழைக்கிறோமா அப்படிங்கறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதே மாதிரி உறக்கம். இப்ப எல்லாம் வீட்டுல இருக்கிறதுனால ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூக்கம்ன்றது ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரமா ஆயிப்போச்சு லாக்டவுன் பீரியட்ல. இதெல்லாம் வந்து நம்ம உடலுக்கு நம்மள நாமே சோம்பேறித்தனமா ஆக்கிக்கிறோம். உடல் செல்கள் எல்லாம் வந்து ஒரு இயக்கத்துக்கு கொண்டு வராம நம்மளே ஒரு சுறுசுறுப்பு இல்லாம ஆக்கிக்கிறோம்.
ஒரு சிலர் சொல்றேன், நம்ம மனவளக்கலை பயிற்சிகள் நாம டெய்லி காலையில எழுந்திரிச்சிடுறோம், 4 மணிக்கோ 5 மணிக்கோ எழுந்திருச்சு நம்ம பயிற்சிகளை செஞ்சிடுறோம். பட் பயிற்சி செய்யாத அன்பர்கள் நம்ம உடல் நலத்துல நாம அக்கறை கொள்ளணும். ஏன்னா இந்த உடலுக்குள்ளதானே இறைநிலை இருக்கு, அறிவாட்சித்தரமா இருக்கு இல்லையா? எங்கெங்கேயோ கடவுள் கோயில் போய் தேடுறோம். நமக்குள்ளேயே இருக்கும்போது இதை நாம வழிபடணும், இதை நாம மதிக்கணும் அப்படிங்கறத நமக்கு தெரியணும் இல்லையா? இது வந்து நாம ரொம்ப கவனிக்கணும். ரொம்ப நேரம் தூங்குறது நல்லது கிடையாது. தூங்காம இருக்கிறதும் யோசிச்சுட்டே எதையோ ஒண்ணு யோசிச்சுட்டு கற்பனையா எதையோ கோட்டை கட்டிட்டு அவங்க அப்படி சொன்னாங்களே, இவங்க அப்படி சொன்னாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறதும் கூடாது. சோ பாலுறவு. அடுத்தது பாலுறவுல வந்து எல்லாமே அளவு முறைதான். நம்ம உயிர் சக்தி வந்து விரயமாச்சா சேமிப்பா இருக்கா அப்படிங்கிறது இதுலயே தெரிஞ்சிடும். ஆனா நக்கீரன் ஐயா சொல்லுவாங்க. சோ மறுநாள் காலையில ஆட்டோமேட்டிக்கா 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டோம்னா அளவு முறை மீறாம இருக்கும்னு அர்த்தம். அதுவே நமக்கு சோர்வு கொடுத்து லேட்டா எழுந்துறோம்னா அது நமக்கு செலவாயிருக்குன்னு அர்த்தம் அப்படின்னுவாங்க. சோ இந்த பாலுறவுல நமக்கு உயிர் சக்தி விரயமாகுதா, சேமிக்கப்படுதா அப்படிங்கிறது நம்ம சார்ஜ் பண்றோமா இல்ல வேஸ்ட் பண்றோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எண்ணம் எண்ணம் இதுதான் நம்ம அளவு முறை இல்லாம வந்துகிட்டே இருக்கு. யார கேட்டாலும் ஒரு நிமிஷத்துல எவ்வளவோ எண்ணங்கள் வருது. அப்பப்பா! எது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஒரு உட்கார்ந்த தியானத்துல உட்கார்ந்து அது பாட்டுக்கு அள்ளி வீசும். இந்த ஒரு ஆட்ல கூட காட்டுவாங்க. அந்த ஊதுபத்திக்கு எதுக்கோ வரும். அவங்க பேசுறது, ஆபீஸ்ல பேசுறது, ஒய்ஃப் பேசுறது, பிள்ளைங்க அத கேட்கறது, இப்படின்ட்டு நிறைய எண்ணங்களா வந்து அலமோதும். தியானத்துல நாம ஏன் என்ன பண்றோம்? உட்கார்ந்து முதல்ல பழகணும். பழகுனா மட்டும்தான் முதல்ல உட்கார்ந்தாதான் செட்டில் ஆக முடியும். செட்டில் ஆனா மட்டும்தான் இந்த தாட் ப்ராசஸிங் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். எண்ணங்கள் குறைய 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 தேவையில்லாத தியானம் பண்ணாலே தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் வெளியேறும். வெளியேறும் போது சில நேரம் நமக்கு துன்பமாகவும் வரும். துன்பம் அதிகமாகுது அப்படின்னு நினைச்சாலே என்ன ஆகும் அப்படின்னா, நாம நிறைய நல்லது செய்யணும்னு அர்த்தம். நமக்கு சுமையா இருக்குதா, துன்பங்கள் அதிகம், களங்கங்கள் இருக்கு, நிறைய துன்பங்கள் நாம அனுபவிக்கிறோம்னா நம்ம மூட்டையை சுமந்துட்டு வந்திருக்கோம்னு அர்த்தம். இப்ப மூட்டையை லேசாக்கணும் அப்படின்னா நாம நிறைய தொண்டு செய்யணும்னு அர்த்தம். அப்பதான் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் குறையும், துன்பங்கள் எல்லாம் குறையும். நமக்கு இயற்கை ஒத்துமுதவியமா இருக்கா, நமக்கு வந்து அகெயின்ஸ்டா இருக்கா? நம்ம ரோட்ல போறோம், ஸ்பீட் பிரேக் தடுக்கி கீழே விழற மாதிரி போறோம், இல்ல கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு இறைநிலை ஒத்துமுதவியமா இல்ல அப்படின்னா நான் அங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கேன், இல்ல சஞ்சீத கர்மால இருக்கு, அதை அனுபவிக்கிறேன் இல்லையா? என்னுடைய விழிப்புணர்வு இல்ல. இந்த விழிப்புணர்வு எது கொடுக்குதுன்னு பார்த்தோம்னா நமக்கு தவம் தான் கொடுக்குது. ஒவ்வொரு விஷயத்திலயும் நமக்கு தவம் தவம் தற்சோதனை விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த பிராக்டிஸ் நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த பெற்றோரை மதிக்கிறது, மாமனார் மாமனார் உடன் பிறந்த சகோதரர்கள் எல்லாரையுமே மதிக்கிறது, பிள்ளைகள் நம்மளை மதிக்கிற மாதிரி நடந்துக்கிறது, பிள்ளைகளுக்கு வந்து நாம நற்பண்புகளையும் சுய ஒழுக்கங்களையும் பெண்களை மதிக்கிறதுக்கும் கத்துக் கொடுக்கறது, பிறர் மதிக்கும் வண்ணம் இனிமை வாய்ந்த அன்பு கலந்த சொற்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி பாராட்டி அவங்கள வந்து பேசும்போது மூளை செல்கள் வந்து ரொம்ப உற்சாகமா சுயமா சிந்திக்க ஆரம்பிச்சு அதுல நல்ல வேலை செய்யும், ஊக்கப்படுத்துமா. நம்மள வந்து பாராட்டுறதுக்கு கூட யோசிப்பாங்க. ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, ஒய்ஃபா இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டுறதுல என்ன ஆயிட போறது? ஒருத்தர் சமையல் நல்லா இருக்கோ இல்லையோ, நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டா பரவாயில்ல. அதே மாதிரி ஹஸ்பண்ட் வந்து ஒண்ணு செஞ்சாங்கன்னா அது வந்து அப்ரிஷியேட் பண்ணா அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். குழந்தைங்களை வந்து ஏதோ ஒண்ணு அது செஞ்சு நம்ம கிட்ட காட்டுது, சூப்பரா இருக்கே, நல்லா இருக்கே, சூப்பரா பண்ணிருக்கே அப்படின்னு நம்ம ஒரு பாராட்டணும்னா அவங்க அடுத்த வேலைக்கு நம்ம இன்னும் நம்ம கிரியேட்டிவா எப்படி பண்ணலாம், இன்னும் இதை விட பெஸ்டா எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. சோ பாராட்டு அப்ரிசியேஷன் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கு பதிலா இதை செஞ்சியா, இதெல்லாம் எதுக்கு செஞ்ச, இதை ஏன் பண்ண, இப்படி பண்ணலாமா அப்படின்னு அவங்கள வந்து அவங்களுடைய உற்சாகத்தையே உருக்குலைக்கிற மாதிரி பேசும்போது அடுத்து யோசிக்கவே தோணாது. பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் இவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் என்னத்துக்கு செய்யணும், ஏன் செய்யணும் அப்படின்னு தான் தோணும். அந்த மாதிரி உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி நம்ம செய்யும் போதுதான் பிள்ளைங்களும் சரி மத்தவங்களும் சரி நம்ம வந்து அந்த பாராட்டுக்கு எல்லாருமே வந்து
ஏங்குவாங்க நார்மலாவே. அந்த பாராட்டியும் நம்ம எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வேற, எதிர்பார்க்காம இருக்கிறதுன்றது வேற. எதிர்பார்க்கணும் அப்படின்னும் சொல்ல வரல. மகரிஷி வந்து எதையுமே அளவு முறைன்னு சொல்லிட்டாங்க. சோ ஆசை வந்து அளவு முறையோட இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. பேராசையா மாறும்போதுதான் பிரச்சனை. எதிர்பார்ப்பு நார்மலா நமக்கு கிடைக்க வேண்டியதுக்கு எதிர்பார்க்கறது தப்பு கிடையாது. அதையும் தாண்டி நாம ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணும்போதுதான் அங்க பிரச்சனை வருது. இந்த வகையில நாம இதெல்லாம் நம்ம சிந்திச்சோம், நம்மளுடைய குறைகள் எல்லாம் நம்ம போக்கிக்கிட்டோம் அப்படின்னாலே போதும். நம்மை சுற்றி உள்ள இயற்கையை ரசித்து நாம நேசிக்கிறோமா? இயற்கையில வந்து நம்ம ஒரு மரம், செடி, கொடி, ஒரு செடிக்கு தண்ணி ஊத்தி அதை வாழ்க வளமுடன் வாழ்த்தி நாம வந்து அஹ் அது கூட பேசும்போது அது நம்மகிட்ட நல்ல உறவாடும். நம்ம கிட்ட பேசும். அதை உணர முடியும். அந்த ஃபீல் பண்ண முடியும் நம்மளால. ஒரு ஒரு பறவை, ஆஹ் ஒரு மிருகம், எதுனாலுமே ஒரு ஜட பொருளா இருந்தாலும் நம்ம மளிகை சாமான் முதல் கொண்டு எந்த ஒரு மெஷினா இருந்தாலும் சரி, ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு பெட்ஷீட்டோ, மேட்டோ, செருப்போ எதுனாலும் வாழ்த்து சொல்றதுல தப்பே கிடையாது. ஏன்னா எல்லாத்துமே அணுக்கள் தான். அணுக்கள் இல்லாம எந்த ஒரு பொருளும் இங்க இல்ல. சோ நம்ம வந்து நிறைய பேர் வீட்டுக்கு வரும்போதே செருப்பை தூக்கி கடாசுறது, ஷூவை தூக்கி கடாசுறது, பேகை தூக்கி விட்டெறியறது, கையை தூக்கி விட்டெறியறது, அந்த மாதிரி பிள்ளைங்களை வந்து வளர்க்காம எடுத்த பொருளை எங்க எடுக்கணுமோ அத மதிப்பு கொடுத்து எடுத்து வைக்க சொல்லணும். நம்ம பழக்கணும். ஒவ்வொரு பொருளும் அது அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, கீழே மிதிச்சுட்டா தொட்டு கும்பிடு, காய்கறியை தாண்டாத தொட்டு கும்பிடு அப்படின்னு சொல்லி வளர்ப்பாங்க. பட் இப்ப எல்லாம் அந்த மாதிரி பிள்ளைங்க வளர்றதும் இல்ல, நாம வளர்க்கறதும் கிடையாது. ஸோ பேரண்ட்ஸ் வந்து நல்ல பேரண்டிங் அப்படிங்கறது நாம சொல்லி கொடுத்து வளர்க்கணுங்கிறது தான். ஸோ பசங்களுக்கு அந்த டிசிப்ளின், சுய ஒழுக்கங்கள் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யார் மீதும் நம்ம வெறுப்பு காட்டக்கூடாது. எதையுமே நேசிக்க கத்துக்கணும். எனக்கு இந்த ஃபுட்டு எனக்கு பிடிக்காது, அசப்பா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, பாவக்காய் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, உணவுப் பொருளா இருந்தாலும் சரி, நேசிக்க பழகிக்கணும். இது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறது பதிலா அதை நேசிக்க ஆரம்பிக்கணும். மேத்ஸா வரவே வராது, சயின்ஸா வரவே வராது, எதையுமே வராது. இப்ப பிடிக்காது, எனக்கு இவங்களை கண்டாலே பிடிக்கல, எனக்கு இவங்களை பார்க்காம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற பக்கமா போறவங்க எல்லாம் நிறைய பேர் பார்த்திருக்கேன் நான். அந்த மாதிரி எல்லாம் வெறுப்பை காட்ட காட்ட வி ஆர் அட்ராக்டிங். நாம தான் அந்த வெறுப்பு நமக்குள்ள வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு போகுதோ இல்லையோ, நமக்குள்ள அந்த வெறுப்பு அலை என்ன ஆகும்னா நம்மளுடைய பிளட் செல்ல வந்து பாய்சனா மாறிக்கிட்டே இருக்கும். சோ நம்ம தான் நாளைக்கு இன்னைக்கு என்ன செய்யறோமோ அதுதான் நாளைக்கு திரும்பி நமக்கு வரும். அப்படி இந்த குறைகள் எல்லாம் நாம போக்கிக்கணும். யாரையுமே நேசிக்க கத்துக்கணும், அன்பு செலுத்த கத்துக்கணும். அன்புக்கு அடிப்பணியாதவங்க யாருமே கிடையாதுங்க. எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும், செடியாக இருந்தாலும், பொருளாக இருந்தாலும் எல்லாரையுமே நேசிக்க பழகிக்கலாம். ஒரு உணவுனாலும் சரி, நம்ம நல்லதுக்கு தானே. கசப்பும் துவர்ப்பும் நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு நல்லதோ, வாழ்க்கையில வந்து எல்லாமே கஷ்ட நஷ்டம் நம்ம நல்லதுக்கு நம்மளை வந்து தயார்படுத்துது. சோ இந்த அனுபவம் நமக்கு எப்படி கிடைக்கும்? அந்த துன்பம் வரும்போதுதான் நாம உணர முடியுது, நம்ம எங்க தப்பு பண்றோம் அப்படிங்கிறது தெரியுது. துரியம் வந்து துரியம்ல பண்ணும்போது நம்ம என்ன இது வரைக்கும் என்ன செஞ்சது சரி, என்ன செஞ்சது தப்பு அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். சரி எது, தவறு எது அப்படின்னு புரிய வரும். சோ நம்ம உடனே அதை வந்து சரி பண்ணிக்க முடியும். யார் மீதுமே இந்த மாதிரி வெறுப்பு காட்டாம வாழ்க வளமுடன் வாழ்த்து சொல்லி பழகும் போது அவங்களால நமக்கு கண்டிப்பா துன்பம் வரவே வராது. நமக்கு துன்பமா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காம இருப்பாங்க. ஸோ வாழ்த்துல அவ்வளோ ஒரு பெரிய எஃபெக்ட் இருக்கு. இதெல்லாம் நான் நிறைய அனுபவபூர்வமா உணர்ந்திருக்கேன். அதே மாதிரி பொருட்களை நம்ம வாங்கி 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 குவிச்சுக்கிட்டே இருக்கோமா, ஒரு மளிகை பொருள் வாங்கணும், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போறோம், நிறைய பொருட்கள் வாங்கி 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 எது தேவையோ தேவையில்லையோ ஒண்ணு பார்த்தா அது கண்ணு நம்மள வந்து பாப்அப் பண்ற மாதிரி, மொபைல்ல வந்து உடனே ஒரு ஃபுட்டு எதுனாலும் பாப்அப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி கண்ணு வந்து அப்படியே கண்ணை கவரும். ஒரு இடத்துல வந்து அது என்ன கோபி மஞ்சூரியன் இந்த மாதிரிலாம் போட்டு வச்சிருப்பாங்க. அப்படியே கலர் போட்டு அப்படியே ஐ அட்ராக்ட் பண்ற விதமா போட்டு வச்சிருப்பாங்க. எல்லாமே ஒரு ட்ரெஸ்ஸா, ஒரு இப்போ ஒரு கிரிக்கெட்டுக்கு ஒரு ஆட், பிக் பாஸ்க்கு ஒரு ஆட், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பாப்அப் பண்றாங்க, ஆட் கொடுக்குறாங்க.
இதுல எல்லாம் நாம அட்ராக்ட் ஆறோமா? எதுக்குமே நம்ம கண்ட்ரோல்ல தான், நம் மனம் நம் வசத்துல இருக்கணுமே தவிர அதன் வசத்துக்கு நாம போக கூடாது. சோ அது நம்மள இழுக்குதுன்னா நம்ம வந்து பலவீனமா இருக்கோம்னு அர்த்தம். சோ நம்ம மனசு பலமாகறதுக்கு தான் தவம், தற்சோதனை பயிற்சி எல்லாமே. சோ நம்ம குறைகள் வந்து ஒவ்வொன்னத்தையும் நாம சரி பண்ணிக்கணும், போக்கிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் எதுக்குமே நம்ம வாங்கலாம், செய்யலாம், அனுபவிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். பட் எல்லாமே ஒரு அளவு முறையோட இருக்கணும். இப்போ ஒரு தடவை ஒரு வடை சாப்பிட்டோம், நமக்கு பிடிக்குது. ஆனா எனக்கு வயிற்றுக்கு நல்லா இருக்கு. ஓகே. இதே திரும்ப திரும்ப ஒரு 10 தடவை ஒரு டெய்லி கடையில போய் அல்வா சாப்பிடுறது, வடை சாப்பிடுறது, இல்ல பிரியாணி சாப்பிடுறது, இந்த மாதிரிலாம் டெய்லி சாப்பிட சாப்பிட என்ன ஆகும்? வெளியில சாப்பிடும்போது அவங்க எந்த மனநிலையில அவங்க சமைக்கிறாங்களோ தெரியாது. அவங்க அதுல ஃபுட் கலர், பிரிசர்வேட்டிவ் எல்லாம் போட்டு அவங்க குடுக்கும்போது, அதுல வந்து ஒரு உடல் நலத்துக்கு ஆரோக்கியமானதாக இருக்கவே இருக்காது. ஸோ நம்ம காயக்கல்பம் பண்ணிட்டு சாப்பிடுறோம். அதனால நமக்கு பெருசா அஃபெக்ட் ஆகாது. பட் நார்மல் பீப்பிள்க்கு அப்படி கிடையாது. இம்மீடியட்டா இம்யூனிட்டி லெவல் வந்து லோவாகும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிறவங்க நிறைய அப்பெண்டிக்ஸ் ப்ராப்ளம், அப்பெண்டிசைட்டிஸ் அந்த ப்ராப்ளம் வந்துருச்சு, கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆயிடுச்சு, கால் பிளாடர்ல கல்லு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு முறையான உடற்பயிற்சி, முறையான மனப்பழக்கம், மனசை வந்து நம்ம பழக்கப்படுத்தணும், நல்ல விஷயத்துக்கு பழக்கப்படுத்தணும். இந்த ஃபுட்டுக்கு நான் அடிக்ட் ஆக மாட்டேன். ஒரு சிகரெட், ஸ்மோக்கிங், ஒரு ட்ரிங்க், எதுனாலுமே அடிக்ட் ஆகக்கூடாது. ஸோ எதுக்கும் அடிக்ட் ஆகாம நம்ம மனநிலையை வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே போதும். ஒரு மொபைல்ல யாரோ ஒருத்தருக்கு நம்ம சேட் பண்றோம், பேசுறோம் அப்படின்னா அந்த அளவோட இருந்துக்கிட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. நம்மள சேஃபா நம்ம இருந்துக்க முடியும். ஸோ நம்ம எப்ப அளவு மீறுதோ, கண்டினியூஸா நான் ஸ்டாப்பா ஒருத்தர்கிட்ட சேட் பண்றதோ, இல்ல அவங்களுக்கு ரிப்ளை பண்ற, ரெஸ்பாண்ட் பண்றதோ, இதெல்லாம் நம்ம பண்ணாதான் அங்க அளவு மீறும் போதுதான் அங்க பிரச்சனை ஆரம்பமாகும். ஸோ எல்லாத்தையுமே அந்த லிமிட்டேஷனுக்குள்ள நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாலே போதும். இதெல்லாம் தான் நம்ம வந்து எதுக்குமே பாஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ் அப்படின்னா ஒரு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ஸ்டாப் பண்ணி வைக்கிறது. இப்ப உடனே கோவப்படுறோம். ஒரு ஒரு பொருள் மேல அவங்கள மன்னிக்க கூட முடியாத அளவுக்கு கோவம் வருது, வெறுப்பு வருது அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் உடனே ரியாக்ட் பண்ணாம ஒரு பாஸ், கொஞ்சம் பிரேக் எடுத்துப்போம். நமக்கு கோவம் வருது, பட் நாம ரியாக்ட் பண்ணல. சரி, அதுக்காக நாம என்ன பண்றோம்? மனசுக்குள்ள வாழ்த்த ஆரம்பிச்சிடணும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ள அவங்கள மனசார வாழ்த்தும் போது, இதுக்கெல்லாம் நம்மளுடைய பயிற்சி உதவும், நல்லாவே உதவும். அந்த மாதிரி வாழ்த்தும் போது என்ன ஆகும்னா, நம்ம மனசு முதல்ல சாந்தப்படும். அதுக்கப்புறம் நம்ம வாழ்த்துனால அந்த வாழ்த்தலை அவங்க கிட்ட போய் அவங்களுடைய மனசையும் வந்து சமாதானப்படுத்தும். ஸோ இதுதான் ஒரு இதுல பாஸ் பை ஜட்ஜிங், pass by assuming, pass by accusing, pass whenever we are about to react harshly, and we will avoid doing and saying things we will later regret. அதாவது யாரையும் இவங்க இப்படித்தான், அவங்க அப்படித்தான், இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு யாரையுமே ஜட்ஜ் பண்ணவே வேண்டாம். அப்புறம் கற்பனையா நம்ம நினைச்சுக்கிறோம் இல்லையா, ஒருத்தரை பத்தி இவங்க அப்படி இப்படின்லாம் நினைச்சுக்கிறோம். இதெல்லாம் வந்து வேண்டாம். அதே மாதிரி இவங்கதான் தப்பு பண்ணாங்க அப்படின்ட்டு நம்ம ஒருத்தரை குற்றமா பாக்குறது கூடாது. அதே மாதிரி நம்ம முதல்லயே செயலை செஞ்சுட்டு பின்னாடி வருந்தவும் கூடாது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பாஸ் தேவை. இப்ப நம்ம ரெக்கார்டு பண்ணும்போது நடுவுல வந்து யாராவது பேசும்போது உடனே ஒரு ஸ்டாப் பண்ணாம பாஸ் கொடுப்போம். பாஸ் கொடுத்துட்டு திரும்ப கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த ஒரு பாஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு கொஞ்சம் ரியலைஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுதான் அந்த சைலன்ஸ். ஸோ அந்த சமயத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறத நம்மளால ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் மாயை கடந்த மெய்யை, உண்மையை கண்டறியும் ஆய்வு கூடம் தான் நம்மளுடைய மைண்ட். நம்ம மைண்ட் தான் வந்து லெபார்டரி.
சோ நமக்கு கிட்ட இருக்கிற குறை என்ன, நிறை என்ன, நம்ம எதை வளர்த்துக்கணும், எதை வளர்த்துக்க கூடாது, எது தேவை, எது தேவையில்லை, எதை நம்ம ஃபில்டர் பண்ண கத்துக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம மைண்ட் வந்து நமக்கு உள்ளுக்க இருக்கிற இறை நிலை வந்து நமக்கு தெரியப்படுத்தும். சோ புலன் வழியிலேயே நம்ம செயல்பட்டுட்டு இருக்கோம். பார்த்தது, கேட்கறது, ஸ்மெல் பண்றது, நாக்கு மூலமா பேசுறது, ஸ்கின் மூலமா தொடு உணர்வு, இதுலயே தான் நம்ம உழண்டுட்டு இருக்கோமே தவிர சிந்திக்கிறது ஆறாவது அறிவுன்றது சிந்திக்கிற திறன். சோ இந்த அறிவின் தெளிவு ஆராயும் போது ஆறாவது அறிவின் சிறப்பு வெளிப்படும். இததான் மகரிஷி வந்து ஒரு நம்ம குறைய எப்ப நாம தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கு தற்சோதனை ஏன் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. தனது குறை ஆழ்ந்து உணர்ந்து, இதுல நோட்டீஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட் இதுதான். ஆழ்ந்து உணர்ந்து, எப்ப ஆழ்ந்து உணர முடியும்? நம்ம தவம் பண்ணா மட்டும்தான் நம்மளுடைய மென்டல் ஃப்ரீக்வன்சி வந்து நல்ல குறையும் போதுதான் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஸோ இது நான் தப்பு பண்றேன், இதை நான் ஏத்துக்கிறேன், இதை வந்து நான் ரெக்டிஃபை பண்றேன், சரி பண்ணிக்கிறேன், அடுத்த தடவை நான் இந்த தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்றதுக்கு. ஸோ ஆழ்ந்து உணர்ந்து திருத்தம் பெற்றால் தருக்குழியும். தருக்குங்கிறது என்னது? ஈகோ. சோ இதுதான் அப்ப தான் தனது நான் தான் அப்படின்ற அந்த ஒரு அதிகாரப்பற்றும் பொருள் பற்றும், எனக்கு நான் சொல்றதுதான் கேட்கணும், நான் வச்சதுதான் சட்டம் அப்படின்ற அது அதிகாரத்துல ஒரு சொல்ற அந்த ஈகோ, அப்புறம் பொருள் பற்று, இது என்னோடது மட்டும் நான் மட்டும்தான் அனுபவிக்கணும், யாரும் அனுபவிக்க நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி தருக்கெல்லாம் ஒழிஞ்சு பிறரிடம் நட்பு ஓங்கும். எல்லாரையும் நேசிக்க பழகிடுவோம், எல்லாருக்கிட்டையும் ஒரு ஃப்ரெண்ட்லியா பழக ஆரம்பிச்சிருவோம். மனது ஒரு தூய நிலையை நாடி செல்லும். மனம் வந்து ஒரு தூய்மையான பாதையை வந்து போக ஆரம்பிக்கும். ஒரு கடிவாளம் போட்ட குதிரை, நமக்கு என்ன தேவை? நமக்கு குணநல பேர் வேணும், முழுமை பேர் வேணும். அந்த பாதையை நோக்கி நமக்கு குரு நம்மளை கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. சோ மற்றவரும் இதன் விளைவாய் நலம் காண்பார்கள். நம்ம ஒரு தூய நிலையை நாடும் போது நம்மளால மத்தவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும், அவங்களுக்கு ஒரு துன்பம்னா கேட்டோம்னா நமக்கு அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஹெல்ப் பண்றதுக்கு தான் மனசு தோணும். சோ அவங்கள வந்து கவுக்கணும், இவங்க எப்படி மேல வரலாம் அப்படின்னு பொறாமையோ அதெல்லாம் வராது. சோ ஆட்டோமேட்டிக்கா மத்தவங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு தான் மனசு வரும். சோ மற்றவரும் இதன் விளைவாய் நலம் காண்பார்கள். அவங்களும் நம்மளால நலம் காண்பார்கள். எனது நான் எனும் இந்த 2 சொற்களுக்கும் ஏற்புடைய கருத்துணரும் தகைமை கிட்டும். இதனுடைய மீனிங் நமக்கு புரிய வர்றதுக்கு உண்டான தகுதி நமக்கு கிடைச்சிரும். சோ அந்த அறிவு தான் தெய்வம் அப்படிங்கிறதும் புரிய வந்துடும். உனது சொல் செயல் எண்ண குறைகள் போக்க உயர்ந்த தற்சோதனையை பழகிக் கொள்க அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. இந்த இந்த குறைகள் எல்லாம், எண்ணத்துல வர்ற குறைகள், செயல்ல வர குறைகள், சொல்லுல வர குறைகள், அதாவது மத்தவங்களை ஹார்ஷா பேசுறதோ, மத்தவங்களுக்கு வலிக்கிற மாதிரி பேசுறதோ, மத்தவங்களை கிண்டல் பண்ணி பேசுறதோ, ஹர்ட் ஆகிற மாதிரி நம்ம பேசுறதோ, இதெல்லாம் வந்து நினைக்கிறதும் கூடாது, சொல்றதும் கூடாது, செயல்லையும் பண்ணக்கூடாது. சோ நம்மளால முடிஞ்சது என்ன, எண்ணத்தால வாழ்த்து சொல்லணும், சொல்லால இனிமை, அன்பு, அக்கறை வர மாதிரி அவங்களுக்கு மனசுக்கு இதமான சொற்களாக இருக்கணும், உற்சாகப்படுத்தக்கூடிய சொற்களாக இருக்கணும். செயல் அவங்களுக்கு மனசுக்கும் சரி, அவங்களுடைய மற்ற செயல்களுக்கும் ஊக்கப்படுத்துவதாகவும், நம்ம உதவி செய்வதாகவும், துன்பம் இல்லாத ஒரு செயலாக, நன்மை தரத்துக்கு செயலாகவும் இருக்கணும். இதுதான் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கெல்லாம் வந்து நம்ம பயிற்சி செய்ய செய்ய நன்றி உணர்வு, இந்த நம்ம எல்லாமே நமக்கு கிடைச்சது இந்த இறைநிலையால. இந்த சமுதாயத்துல மக்கள் உணவுனாலும் சரி, ஒரு ட்ரெஸ்ஸுனாலும் சரி, நம்ம போடுறது செய்யறது எல்லாமே வந்து இந்த சமுதாயத்தால கிடைச்சது. அதுக்கு நாம நன்றி சொல்லி பழகணும். விளைவறிந்த விழிப்புணர்வு, கடமை உணர்வு, இதெல்லாம் வந்து நம்ம திருப்பி கொடுக்கும் போது, அதாவது கடமை உணர்வு, கர்மயோக நெறி அப்படிங்கிறது பெற்றவர்களுக்கு நாம செய்ய வேண்டியது, மத்தவங்களுக்கு செய்ய வேண்டியது, அப்புறம் நம்மளுடைய உழைப்பினால, நம்மளுடைய தொண்டால மத்தவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவி, இதெல்லாம் நம்ம செய்ய செய்ய ஒழுக்கம், கடமை, ஈகை அப்படிங்கிறது இயல்பாகி போயிடும். சோ நாளடைவுல நாம யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டோம், நன்மை மட்டும்தான் செய்வோம். சோ நம்ம எண்ணம், சொல், செயல் எல்லாமே வந்து ஒரு கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் வந்துடும், ஒரே நேர்கோட்டுல வந்துடும் நம்மளுடைய சொல், எண்ணம், சொல், செயல். சோ நம்ம பயிற்சிகள் நமக்கு வந்து உதவி செய்யும். அறிவின் தெளிவை ஆராயும் போது ஆறாவது அறிவின் சிறப்பு நமக்கு வெளிப்படுவது இப்படித்தான்.
ஸோ இதுதான் இங்கிலீஷ்ல கூட சொல்லுவாங்க, டாக் சாஃப்ட்லி, ஈட் சென்சிபிளி, பிரீத் டீப்லி, ஸ்லீப் சஃபிஷியன்ட்லி, நல்லா தூங்கணும், ட்ரெஸ் ஸ்மார்ட்லி. அப்படி இது வந்து நம்ம ஜென்ரலாவே பெண்கள் வந்து நடையுடை பாவனை, அவங்களுடைய உடைகள் வந்து எல்லாமே கண்ணியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆண்கள் மதிக்கத்தக்க அளவுக்கு ஆண்களும் நடந்துக்கணும், பெண்கள் மதிக்கத்தக்க அளவுக்கு பெண்களும் நடந்துக்கணும். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம எல்லாரும் பார்க்கணும், நம்மளை கவரணும், நம்மளை வந்து அவங்க பாக்குற அளவுக்கு நம்ம ட்ரெஸ் இருக்கணும், நம்மளுடைய நகை நட்டு இருக்கணும் அப்படின்னு எல்லாம் நினைக்காம, அவங்க நம்மளுடைய அழகு அப்படிங்கிறது நம்மளுடைய குணநலன்கள், நன்னடத்தையை எடுத்து காட்டுவதாக, நம்மளுடைய நற்பண்புகளை எடுத்து காட்டுவதாக இருக்கணும். ஸோ அதுதான் இந்த காலத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாததுனாலதான் இன்னைக்கு எல்லாமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் நிறைய பேர். ஸோ பசங்களுக்கு அருட்காப்பு போட்டு பிள்ளைங்களை வந்து அவங்களுக்கு ஒழுக்க வழியில நடக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லா நாம அந்த மாதிரி நடந்து காட்டணும். ஸோ இந்த வகையில நம்மளுடைய குறைகள் ஒவ்வொன்றும் இப்ப சொன்னது அத்தனையுமே நம்ம எனக்கும் சேர்த்துதான். ஸோ நம்ம என்னென்ன தப்பு பண்றோம், எதை சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சீர்தூக்கி பண்ணினாலே போதும். இதுதான் இன்றைய இந்த தன்னை ஆய்வு செய்தல் அப்படிங்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாருக்குமே அனுபவங்கள் இருக்கும். ஸோ அதை அவங்க ஆராய்ந்து பார்த்துக்கலாம். இத்துடன் இந்த சிற்றுரையை நிறைவு செய்து கொண்டு நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஜெயலட்சுமி அம்மா ரொம்ப 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 சிறப்பா இருந்ததுங்க அம்மா. அழகா எல்லாரையும் வந்து சிந்திக்க வச்சீங்க. ஒரு பெரிய அகத்தாய்வே நடந்துருது. ஒவ்வொன்றுமே அருமையான கேள்விகள். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். அதாவது வெறுமன அகத்தாய்வு எடுத்தா மட்டும் போதாது, வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்கிறோமாங்கிறத ஆய்வு செய்யணும். நம்ம கடமைகளை சரியா செய்யறோமா, குழந்தைகளை சரியா வளர்க்குறோமா, நம்ம என்ன மற்றவர்களோட சமுதாயத்துல நட்போட இருக்கணுமா, 5 அளவு முறை காக்கிறோமா. அகத்தாய்வு செய்யும் போது உணர்ச்சி வசப்படும் போது நாம வந்து அதனுடைய தவறை உணர்ந்து கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா நம்ம வந்து உணர்வு நிலைக்கு வந்துருவோம். அதுல வந்து அதுக்கு ஆராய்ந்து தற்சோதனை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு குணநல பேருக்குரிய வழிகளை அன்றாட வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். அதாவது என்ன மாறாத சிறந்த விழுத்தல் மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் நாம எப்படி நடந்துக்கிறோம், அன்றைய வாழ்க்கை அன்றைய தினம் முழுவதும் நாம் குழந்தைகளை வளர்ப்பது, பழகுவது, இதில் எவ்வாறு நடந்துக்கிறோம் அன்றாடம் ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறத அகத்தாய்வு ஃபுல்லா கொண்டு வந்து நமக்கு எடுத்து கூறினாங்க. செஞ்சோம்னா தான் நமக்கு கர்மயோக வாழ்க்கையினை நம்ம கடைபிடிக்க முடியும், விளைவறிந்து வெளிப்போடு செயல்பட முடியும், நல்ல பேர் அடைய முடியும், முழுமை பேர் அடைய முடியும் என்பதை மிக அருமையாக விளக்கிய ஜெயலட்சுமி குமரேசன் அவர்களுக்கு நன்றி. அவர்களை வாழ்த்துவோம். ஜெயலட்சுமி குமரேசன் அவர்கள் உடல் நலம் வாழ்க வளமுடன், அவருடைய குடும்ப நலம் வாழ்க வளமுடன், அவருடைய பொருள் வளம் வாழ்க வளமுடன். ஜெயலட்சுமி குமரேசன் அவருடைய அருட்தொண்டு வாழ்க வளம். வாழ்க வளம்னா ரொம்ப அருமையா அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய ஆய்வுகளை எடுத்து சொன்னாங்க. அது வந்து இதெல்லாம் நம்ம பின்பற்றினாதான் நம்ம வந்து வாழ்க்கையில குணநல பேர் அடைய முடியும். எல்லாத்தையும் தொகுத்து சொல்லிட்டீங்க. அன்றாட வாழ்க்கையில நடைபெற அத்தனை செயல்களையும் எண்ணம் சொல் செயலை எப்படி நம்ம மாத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப அருமையா கேள்விகள் மூலமாக புதுமையான முறையில எல்லாம் வெறும் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு போவாங்க, கேள்வி கேட்டு அதன் மூலமாக இந்த பொழிவை நடத்துறதுக்கு நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி உங்களுடைய. ஆமாங்கம்மா. பார்த்திபன் ஐயா வாழ்க வளமுடன் அம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன். நிஜமாக ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. நன்றிங்கம்மா. சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இல்ல, எனக்கு பர்மிஷன் அன்மியூட் வந்ததுனால நான் முதல்ல பேச ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன கன்ஃபியூஷன்னா, எப்பவுமே நம்ம நினைக்கிறது யாராவது ஒருத்தங்க பேசிடுறாங்க. நான் வந்து மகரிஷியா ஆய்வு பண்ண சொன்னாரு, அதையே சீரா பண்றோமான்னு தெரியலன்னு பார்த்தா, நீங்க ஒரு பேப்பர் பென்சில் அடிச்சுக்கிட்டு இதெல்லாம் எழுதுங்கன்னு சொல்லி நீங்க கூட்டுதா யோசிச்சு பார்த்தா கேஸ் சிலிண்டர்ல ஆரம்பிச்சு இதுக்கு தனியா இப்ப அனெக்ஸ் போட்டுட்டு ஒரு அகத்தாய்வு ஜெயலட்சுமியா கொடுத்த இந்த அகத்தாய்வை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மகிழ்ச்சி கிட்ட வரணும் போல் இருக்கு. ரொம்ப ஓகேதான். ஜனரஞ்சகமா நம்ம வீட்டுல நடக்கிற நிகழ்வுகளையே காலையில இருந்து மாலை வரை
சோ இது பாமரர்களுக்கும் இந்த மாதிரி என்னைய மாதிரி ஒரு கிராமத்துக்காரங்களுக்கும் புரியுற மாதிரி நல்லா இருந்துச்சுங்கம்மா. என் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். வாழ்க நன்றி வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தனலட்சுமி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஜெயலட்சுமி வாழ்க வண்டர்ஃபுல், வளமுடன், வாழ்க எக்ஸலண்ட். ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றதுன்னே தெரியல. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே வந்து எப்படி நம்ம ஹெல்த்தை வச்சுக்கணும், அது இல்லைன்னா எதுவுமே எவ்வளவுதான் எல்லாம் பிரகாசமா இருந்தாலும் ஹெல்த் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்டே அப்படியே எல்லாரையும் நீங்க வந்து அப்படியே ஸ்டன்னா உட்கார வச்சுட்டீங்க. ஸ்டாண்டிங்கா உட்காரணும்னா ஒரு பாயிண்ட் வேணும்ல. அது அப்படியே யூஸ்வலா வந்து நான் அந்த செல்ல மடியில கட்டிட்டு அப்படியே வேலை செஞ்சுட்டே தான் ஸ்பீச் கேட்பேன். யூஸ்வலா ஒத்துக்கிறேன் நான் இன்னைக்கு அதை. ஆனா இன்னைக்கு எப்படி கேட்டேன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படியே உட்கார வச்சிருக்கு, எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டு உட்காந்துட்டேன் அப்படியே. எக்ஸலண்ட் ஜெயலட்சுமி, யூ ப்ரூவ்ட் தட் யூ ஆர் அவர் பிரில்லியன்ட் ப்ரொஃபஸர்ங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. சைல்டு பேரண்டிங் எஸ்பெஷலி ரொம்ப 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 இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனுக்கு அந்த சைல்ட் பேரண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஒரு கதையோட சொன்னீங்க. இன்ஜினியர் வளர்க்கறதும் அந்த ஏஜென்ட் பர்சன் வளர்க்கறதும் ஓல்ட் இஸ் கோல்டு அப்படிங்கிறது கூட இதுக்குள்ள வருது. சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே கூட. கண்டிப்பா கண்டிப்பா அம்மா. எக்ஸலண்ட். ஏன்னா இப்போ ஏஜென்ட் பர்சனை இப்பதான் கொஞ்சம் ஆஃப்டர் கொரோனா கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஏஜென்ட் பர்சன் கூட வேணும் வீட்டுக்கு அப்படிங்கிற லெவல்ல இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது மாதிரி கொடுக்கறத இன்னும் போய் அவளுக்கு ரொம்ப ஈஸியா அது ரீச் ஆகும். ரொம்ப அருமையான ஒரு கம்பேரிசன் அது ஸ்டோரியோட. அந்த பொருள் குவிப்பு சொன்னீங்க பாருங்க, எக்ஸலண்ட். இந்த வாங்கி குவிக்கிறதும் அவன் என்னதான் போடுறாங்க, இந்த மால்ல என்ன போடுறாங்க, துணியில என்ன போடுறாங்க. நல்ல வேளை கொரோனா வந்து ஆடி மாசத்தை நிறுத்திடுது, இல்லைன்னா ஆடி செல்ல இன்னைக்கு என்ன நடக்குமோ தெரியாது. இதுக்கெல்லாம் கூட கொரோனாக்கு நம்ம நன்றிதான் சொல்லணும். பல விஷயங்கள்ல அப்படியே பாதிக்கு பாதி குறைஞ்சிடுச்சுங்கம்மா. ஆமா, இப்ப கொரோனாக்கு தான் நம்ம வந்து அதோட எஃபெக்ட் எவ்வளவு அதிகமோ அந்த அளவை விட அதோட பெனிஃபிட் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு இன்னைக்கு எல்லாத்தையும். ரொம்ப அதுவும் ரொம்ப அருமையா இருந்தது. ரெஸ்ட் இஸ் த ரெஸ்ட், அதுவும் ரொம்ப அழகா இருந்தது. இந்த நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்துட்டு அவங்க படுத்துற பாடம், அவங்க படுற பாடம் வீட்டுல உட்காந்தே நம்ம இன்னைக்கு கண்கூடா பாக்குறோம். இங்க ஒர்க் அட் ஹோம்ல அவங்க படுற பாடம் அதுக்கு மேல இருக்கு, அவங்க நம்மள படுத்துற பாடம் அதுக்கு மேல இருக்கு. அவ்வளோ எக்ஸலண்டா அதை பத்தி ரொம்ப நல்லா சொன்னீங்க. அப்புறம் அடுத்தது வந்து இந்த கசப்பு துவர்ப்பு, அது ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான காம்பினேஷன். உணவுல வேண்டாம்னு ஒதுக்கி வச்சிடுறோம், ஆனா நம்ம இல்ல சொல்றேன், பொதுவா கசப்பா இருந்தா வேண்டாம், துவர்ப்பா இருந்தா வேண்டாம் ஒதுக்கிடுறோம். வாழ்க்கையில ஒதுக்க முடியுமா? நாட் அட் ஆல். எந்த கசப்போ துவர்ப்போ ஏற்றுதான் ஆகணும். இதை வந்து நம்ம இதை கூட குழந்தைகளுக்கு நம்ம அப்பப்போ இதை சொல்லிட்டே இருக்கணும். எனக்கு அந்த தனக்குறை ஆழ்ந்துனது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல். அது அதை ரொம்ப ரொம்ப ரசித்து கேட்டுட்டு ரொம்ப அழகா எல்லாமே எக்ஸலண்டா சொன்னீங்க. இது திஸ் இஸ் அ கோல்டன் ஸ்பீச்னு கூட சொல்லலாம். எக்ஸலண்ட். தங்கள் தொண்டு சிறக்க மேல் மேலும் நம்ம எல்லாருமே ஒரு பெரிய மூலத்துல இருந்து வந்திருக்கோம். அம்மாங்கிற மூலத்துல இருந்து வந்திருக்கோம். அவங்க கொடுத்த இதுதான் எல்லாமே நமக்கு. வாழ்க வளம். கண்டிப்பா கண்டிப்பா அம்மாவோட கைடன்ஸ் தான் எல்லாமே. நன்றி. தமிழ்மணி அம்மா, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. தினசரி லைஃபே அப்படியே புட்டு புட்டு போட்டாச்சு. இப்ப நீ போட்டதெல்லாம் நாங்க பொறுக்கி எடுத்துக்கிட்டு இருக்கணும் போல இருக்கு நடைமுறைப்படுத்துறதுக்கு. டெய்லியே நம்ம அந்த ப்ராசஸிங்ல தான்மா இருக்கோம். நானும் எல்லாருமே நம்மளதான் மேம்படுத்திக்கிறோம், இருந்துகிட்டு இருக்கோம். ஒண்ணு தொட்ட குறை விட்ட குறை அப்படி முழுமையா நம்ம செய்ய முடியாது இல்ல. குறைச்சிருக்கிறோம், ஏதோ ஒரு இதுல அப்படி எட்டி வரும். எட்டாத உடம்பு பாதிக்கும் அப்படின்னு சொல்லணும் ஒண்ணு. ஆஹா வேண்டாம் வாழ்க வளமுன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா எனக்கு டெய்லி நடக்குது. நீ ஏதாவது எங்க வீட்டுல சொன்னாங்கன்னா சாதாரணமா தானங்க சொன்னேன்றுவேன். இப்பெல்லாம் சாதாரணமா தானே சொன்னேன், இதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்களேன்னா வாழ்க வளமுடன், ஆமா இது ஒண்ணு சொல்லிட்டு ஓடிடு அப்படின்னு வர அப்படியே நகர்ந்துருவேன். இப்ப அப்படி வந்தாச்சு. ஏன்னா எப்பொழுதுமே நான் தான் பணிஞ்சு போறது அவர்கிட்ட. ஏன்னா அவரு கோவத்திலேயே உச்சத்துல இருப்பாரு. நான் வந்து அப்படியே கொஞ்சம் போயிடுறது. யாருக்கிட்ட போறோம், நம்ம கணவர்கிட்ட தானே போறோம். வாழ்க வளமுடன் அப்படின்றுவேன். அத கொஞ்சம் ஏகிறது கொஞ்சம் தண்ணி நான் பல ஓடிடுறது. ஒரு சின்ன விஷயம், அந்த செகண்டெல்லாம் இல்ல, சின்னது. இந்த பாத்திரம் இப்படி அழுக்கா இருக்கே அப்படின்னு இதை நானே கழுவிடுறேங்கன்ட்டு ஒரு சொல்றேன்னே வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அதுக்காக ஒரு பாத்திரம் கழுவுறதுல அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்படி சொன்னா இதுக்குதான் உனக்கு செய்யக்கூடாது.
செஞ்ச ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்கேன் அப்படிங்கிறாங்க பாருங்க. இந்த ஆமா. இதெல்லாம் இப்பெல்லாம் நான் சொல்லிட்டு அப்படியே வாய் முடிக்கிட்டு கம்முன்னு வந்துடுறது. நான் எதுக்கு சொல்றேன்னா, டே டு லைஃப் தான் நம்மளுக்கு இப்ப முக்கியமா இருக்குது. கண்டிப்பா. சமுதாய தொண்டு எப்படி வரும்னா, நம்ம இப்ப டெய்லி நம்மள மேம்படுத்திக்கிட்டாதான். இப்ப நீங்க கண்டிப்பா. சொன்னது பூரா காலையில இருந்து எந்திரிச்சதுல இருந்து ஒரு செகண்ட் கூட இறைநிலையை விட்டு நம்ம நகரவே கூடாது, தொடர்பே விட்டு போக கூடாது. அப்படியே அதுல தொடர்பு இருந்துகிட்டே இருந்தாதான் நம்ம தான் வழுக்கு மரமாச்சே. கொஞ்சம் விட்டுட்டு இப்படி போனோம்னா எல்லாம் சுற்றுப்புற சூழல் எல்லாம் கவ்விக்குது, எப்பன்னு இருக்கு. அதனால நம்மள போட்டு கவ்விடும். அதனால அது தொடர்போட இருக்கணும் அப்படிங்கிறது. டே டு லைஃப் பத்தி நீ ரொம்ப நல்லா சொன்னமா. அது ஏற்கனவே நம்ம எல்லாம் மனவளக்கலையில இருக்கிறவங்க செஞ்சா கூட இன்னும் நல்லா மேம்படுத்திக்கலாம். 1, 2 விட்டு இருந்தா அதெல்லாம் நம்ம யோசிச்சு நம்ம பண்ணது ரொம்ப இது முக்கியம். இது சரியா இருந்தாதான் வீட்டை விட்டு வீட்டிலேயே தகராறுன்னா எங்க வெளியே போறது. இதை சரி பண்ணாதான் வெளியே போய் தொண்டு பண்றது, மத்த நம்ம நினைச்சதெல்லாம் செய்ய முடியறதுக்கான ஆக்கமும் ஊக்கமும் இறைநிலையும் வகுத்து கொடுக்கும். குடும்பத்தாரும் நம்மளோட ஒத்து வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா. அது நம்ம ஃப்ரீயா நம்ம போய் செய்யலாம். அந்த இது வந்து நம்மளுக்கு மனசு வருங்கிறத நீ நல்ல ஸ்பீச்சுமா, நல்ல இது. இந்த இன்ஜினியரிங் கதை சொன்ன பாரு, சூப்பரோ சூப்பர், நல்ல கதை. அது மாதிரி காய்கறி மத்த எதுவும் சாப்பிடறதுல இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் நம்ம சொல்றதெல்லாம் இது எந்த இதுவுமே வேண்டாம், ஒதுக்க கூடாதுன்னு சொல்லி கொடுக்கணும். அது சின்ன குழந்தையில இருந்து என்னவோ அது வாந்தி எடுத்தாலும் எடுத்துரு, ஆனா சாப்பிட்டுரு, டேஸ்ட் கண்டுபிடிச்சுக்கோன்னு கொடுத்துடணும். என் குழந்தை இப்படி இருக்காது, என் குழந்தை அப்படி இருக்காதுன்னு வளர்த்தோம்னு வச்சுக்கோங்க. அது அப்புறம் கடைசி வரையும் ஒரு சில வீட்லயுமா இந்த மாதிரி காய்கறியே இருக்காது, உடம்போடு சேரவே சேராது. ஆமா. இவங்களே குடுக்கறது இல்ல, இவங்க சாப்பிட்டா தானே இவங்களே ஒதுக்குனா அப்புறம் அதுங்க சாப்பிடும். நம்ம பேரண்ட்ஸ் கிட்டயும் அது தப்புங்கள் இருக்குது. அது இல்லாத குழந்தை எல்லாமே சாப்பிடுது, அதுக்கு எங்க என்ன ஆகுது, ஒண்ணும் ஆகுறது. அது மாதிரி நிறைய கருத்துக்கள் சொன்னோமா. உன்னோட வளர்க உங்களுடைய தொண்டு மென்மேலும் வளரணும். வாழ்க வளமுடன். நல்லா இருந்தது. அம்மாவுக்கு வாழ்க வளமுடன். இது எல்லாமே நடத்துறது அம்மா. நம்மளுக்கு அம்மா ஜூம் ஏற்பாடு பண்ணி இப்படி பேசுறதுக்கு ஒரு நானே பேசுறேன்னா பாத்துக்கோங்க. நானே மேடை ஏறி பேச மாட்டேன், இந்த அம்மாவாலதான் நானே பேசுறேன். இப்போ வெளியே தனியா பேசணும்னா பேசுவேன், இந்த மாதிரி பேசணும்னா கொஞ்சம் எனக்கு தயக்கம் தான். அதெல்லாம் அம்மாவாலதான். அம்மா இல்லைன்னா ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் என்னோட இது, என்னோட கருத்து. பேசுமா என்னம்மா வந்துரும் நாங்க பாருங்க, இருக்கிறது தானே சொல்ல போற, அதுக்கு எதுக்கு பயப்படுற, பேசு அப்படின்னாங்க. அந்த மாதிரி எனக்கு தப்போ தவறோ ஏதோ ஒண்ணு பேசணும்ட்டு ஒரு பேசதானமா நாம வளர்த்துக்க முடியுது. பேசுறது சில பேருக்கு வராது. நம்ம பேசதானே வாய்ப்பு கிடைக்க தானே நம்மளும் நம்மள வளர்த்துக்க முடியுது. அது வளர்த்துக்கணும், ஆரம்பிக்கிறோம்ல. அதுதான் அந்த ஒரு இது. அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏதாவது தப்பா சொல்லிடுவோமோ என்ன நினைப்பாங்க, அந்த பாயிண்ட் இன்னும் எனக்கு இருக்கு. அது நம்ம சொல்றது சரிதான் அப்படிங்கிற மாதிரி மகரிஷி தான் சொல்றாருங்கிறது சரியாதான் போகுங்கிறது வந்து கடைசியா தான் தெரியும். எனக்கு அது கொஞ்சம் இருந்துகிட்டு இருந்துச்சு. அம்மாவால நான் கொஞ்சம் தெளிவாயிட்டேன் ஏதோ பேசுறோம் அப்படின்ட்டு. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. ரஞ்சனி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிஃபரெண்டா வித்தியாசமா அமைஞ்சது, ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க சொன்னதுல வந்து மைண்ட் லெபோரட்டரி அப்படின்னு சொன்னது ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது. அப்புறம் நீங்க வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து நம்ம ரியாக்ட் கொடுக்க முன்னாடி ஒரு பாஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்க. அது அந்த டைம்ல நமக்கு ஒரு விழிப்புணர்வு, ஒரு தற்சோதனை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு எவேக்கனிங் வரும்னு நினைக்கிறேன். அந்த டைம் வந்து விழிப்புணர்வு வரும், நீங்க அந்த போஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் வந்து ஒரு கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் வந்து ஒரே நேர்கோட்டுல, எண்ணம் சொல் செயல் வந்து ஒரே நேர்கோட்டிலே இருக்கணும் அப்படின்னு வந்து சொன்னீங்க. அப்புறம் இன்னொன்னு எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது என்னன்னா, நான் எனது அப்படிங்கறத வச்சுதானே அந்த இது இல்லையா வருது இல்லையா, அந்த 6 குணங்கள் வந்து காரணம் வந்து அருகுண சீரமைப்புங்கிறதே எனது நான். அத வந்து அது ஏற்புடைய அளவுக்கு அது வந்து எனது நான் அப்படிங்கிறது இருக்கணும். அது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய தற்சோதனை வந்து ஒரு உயர்ந்த தற்சோதனையா இருக்கணும் அப்படிங்கிறது. கண்டிப்பா எனதுங்கிறதும் வேணும், நானுங்கிறதும் வேணும். அது எந்த அளவு இருந்தா அது வந்து சிறப்புடையதாக இருக்கும் அப்படிங்கிறது நல்ல ஒரு டிஃபரெண்டா சொன்னீங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்ததும்மா. வாழ்க வளமுடன். சிறப்பான ஒரு கோணத்துல வாழ்க வளமுடன். பிரம்மகுட்டி அம்மாவுக்கும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். பாலாஜி ஐயா வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிக்கோங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா.
ஐயா நீங்க பேசுறது கேட்கலைங்கய்யா. சாமிஜியோட ஊர்ல இருந்து உங்களுக்கு பேச சொல்லி தரணும். ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. நன்றிங்கய்யா. சாமிக்கு வயசு கேட்டது, வயசா கேட்கல. குருதாங்கய்யா எல்லாமே நம்ம கருவியா இருக்கிறோம். அதுக்கு நம்ம சாமிஜிக்கு நன்றி சொல்லணும். இதெல்லாம் நமக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குன்னா குருவருள். அம்மா பிரம்மகுட்டி அம்மாவுடைய கைடன்ஸ், அவங்கெல்லாம் அகத்தாய்வு பண்ணும்போது எங்க மாமியார் என்ன இந்த மாதிரி பேசுறாங்கம்மா, கஷ்டமா இருக்குன்னும் போதெல்லாம் அவங்க வாழ்த்துங்கம்மா அப்படின்னு சிம்பிளா சொல்லிடுவாங்க. அப்ப அந்த அகத்தாய்வு பயிற்சி செய்யும் போது என்ன சிம்பிளா சொல்லிட்டாங்களே அப்படின்னு நினைப்போம். பட் டிப்ளமா படிக்கும் போதுதான் அந்த தவத்தினுடைய வேல்யூ, வாழ்த்தினுடைய வேல்யூ எல்லாம் எனக்கு உணர முடிஞ்சது. ஒவ்வொருத்தரையும் வாழ்த்து மூலமா எதனாலும் சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா நம்மளுடைய மென்டல் ஃப்ரீக்வன்சி குறைய 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 வாழ்த்துக்கு வேல்யூ கூடுதுங்கிறது புரிய ஆரம்பிச்சது, உணர முடிஞ்சது. அதுக்கெல்லாம் அம்மாக்கு தான் நன்றி சொல்லணும். எல்லாருக்குள்ளயும் இருக்கணும்மா, அம்மாக்குள்ளயும் இருக்கு. ஐயா உங்க வாய்ஸ் ஏறி இறங்குதுங்கய்யா, கிளியரா வரல. விஜய் உங்களுக்கு கேக்குதா ஐயா? விட்டு விட்டுக்கு தான் கேக்குதா? ஒரு மெதுவா கேக்குது, ரொம்ப மெதுவாவும் வேற கேக்குது. ஏறி இறங்குது வாய்ஸ். வாழ்க வளமுடன் அம்மா. ஜெயம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. உங்களுடைய நேர்மறையான சிந்தனைக்கும் ஆக்கப்பூர்வமான வினா வங்கிக்கும் எங்கள் குடும்பமே தலைவணங்கி வாழ்த்துகிறது. வாழ்க வளமுடன். நான் பணிகிறேன் அம்மா. எக்ஸலன்ட் ப்ரிபரேஷன். நன்றிங்க. வெரி நைஸ். அப்படியே எக்ஸாக்ட், அப்படி ஒரு எக்ஸாக்டா இருந்துச்சு. ஒரே வார்த்தை, இட்ஸ் சூப்பர் டேலண்ட். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். எல்லாம் உங்க பிளெஸிங். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அருமை. நாங்க அட்டன் பண்ணலாம்னு பார்த்தா நாங்க ஆலியார் பரப்பிட்டு இருக்கோம். சரி சரிங்க, கிளம்புங்க. ஆல் தி பெஸ்ட். சிறப்பா வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். தமிழ்மணி அம்மா நீங்க திருப்பி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, பேசலாங்கம்மா. இவங்க வேறப்பா. வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா. நான் அஸ்தினாபுரம் தமிழ்மணிங்க. 2 தமிழ்மணி இருக்கிறதுனால குழப்பம் சமயத்துல. கலாம்மா ரொம்ப சிறப்பா தவம் எடுத்தாங்க. ஜெயலட்சுமி அம்மா சிந்தனை அப்படியே தென்றல் காற்று மாதிரிதான் இருந்தது, தென்றல் வருகின்ற மாதிரி இருந்தது. பிளஸ் பாயிண்ட் அவங்க குரல் ரொம்ப அருமையா இருந்தது. அவங்க சொன்னதுல நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மள வளர்த்த மாதிரி நம்ம வளர்க்குறோமா அப்படின்னு கேட்டாங்க. அதுவும் இல்லாம நம்ம முன்மாதிரியா இருக்கணும் அப்படின்னாங்க. அது ரொம்ப சிறந்த பாயிண்ட். நம்ம பிள்ளைங்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே, நம்ம சுற்றத்தாருக்கு, சமூகத்துக்கு எல்லாருக்குமே நம்ம முன்மாதிரியா இருந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும், நம்ம பேர் பெற்றவர்களாகவும். அடுத்தது தவம் செய்யும் போது எவ்வளவு எண்ணங்கள் வருதுன்னு சொன்னாங்க. அந்த எண்ணங்களை எல்லாம் தொகுத்தா ஒரு காவியமே பாக்கிடலாம். அந்த மாதிரி எண்ணங்கள் வருது முதல்ல ஆரம்பத்துல, படிப்படியா கொஞ்சம் சரியா போகுது. அப்புறம் ஈகோ நமக்கு இல்லாத இருந்தாலே 90% நிலவங்கள் ஆயிடுவோமா நம்ம. கண்டிப்பா ஈகோவை குறைச்சா எல்லாமே குறைஞ்சிடும். ரொம்ப நல்லா இருந்ததுமா, சிறப்பா இருந்தது. ஒரு தட்டுல தேன் ஊத்தி நக்குங்கன்னா எந்த பக்கத்துல இருந்து எடுத்து நக்குறது, எந்த பக்கத்துல தொட்டாலும் சுவையா இருக்கும். அதே மாதிரி உங்க பேச்சும் அருமையா இருந்ததுமா, சிறப்பா இருந்தது. வளர்க்க உங்க தொண்டு. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா விநாயகம் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாங்க ஐயா. விநாயகம் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா கொஞ்சம் இழுத்துக்கிட்டே கேக்குதுங்க ஐயா. டிராக் ஆகுதுங்க சிக்னல். தெளிவா கேட்கலங்க ஐயா. நீங்க கொஞ்சம் எங்கேயாவது ஒரு பக்கமா சிக்னல் இருக்கிற பக்கமா பேசணுங்க ஐயா. கேட்கலங்க ஐயா. ஒழுங்கா கேட்கலங்க ஐயா. கேட்கல, டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஐயா கொஞ்சமா கேக்குதுங்க ஐயா.
இல்லைங்கய்யா, சரியாவே கேக்கல. கொஞ்சம் விட்டு விட்டு தான் கேக்குது. இப்போ இப்போ ஓகேங்கய்யா. இப்ப தேவலாம் ஐயா. அம்மா ஜெயலட்சுமி வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா கேக்கலைங்கய்யா. செவிக்கு உணவு ரொம்ப சிறப்பா இருந்தது. ஐயா மன்னிக்கணுங்கய்யா, நீங்க பேசுறதே கேக்கலைங்கய்யா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. இப்ப கேக்குதுங்கய்யா. இப்ப கேக்குதுங்களாமா? உங்களுக்கு சூப்பரா இருக்கு. நிறைய பாராட்டு தெரிவிச்சாங்க. நெகட்டிவ் போயிருப்பீங்க. நீங்க படைச்ச செவிக்கு உணவு ரொம்ப சிறப்பா இருந்தது. நன்றிங்கய்யா. ரொம்ப நிறைவா இருந்தது. நன்றிங்கய்யா. பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிடுறத விட பிடிச்ச ஒரு வீட்டுல சாப்பிடுற மாதிரி இருந்தது. வாழ்க வளமுடன். ஆமா, அந்த பொங்கல் சாம்பார் கெட்டு போயிட்டாலும் அதுக்கு யாரு காரணம்? பொங்கல் தானே அந்த துர்மணம் வருதுன்றது. இது போல பல காரணம் எல்லாருக்கும் இது எல்லா விளக்கங்களும் அது எல்லாரும் அத நீங்க சொன்ன மாதிரி ஒரு 10% சாமிஜியினுடைய நடைமுறையை பின்பற்றணும். கண்டிப்பா மனவள கலைஞர்களாக இருக்கணும். நம்ம கேட்கறது வேற, அத கேட்கறது வேற, அதை நடைமுறைப்படுத்துறது வேற இல்லைங்களா? எல்லாருக்கும் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, கண்டிப்பா ஒரு 30 நீங்க சொன்னதுல 30% நடைமுறைப்படுத்தினாங்க ஒரு காமன் சராசரி நல்ல மனிதராக இருக்கலாம். கண்டிப்பா உதவியா இருக்கலாம். கண்டிப்பாங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க. சுருக்கமாகவும் பிரமாதமாகவும் இருந்தது. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஜெயந்தி அம்மா வாழ்க வளமுடன். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா, சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையான சிந்தனைமா. ரொம்ப அகத்தாய் நல்லா ஃபர்ஸ்ட் உங்களது கேக்குறேன் நானு ஸ்பீச். ரொம்ப அருமையா இருந்தது. எக்ஸலண்டா இருந்தது. செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன், நம்மளை நாமளே அப்படி ஆய்வு செய்யறதுன்னு சொல்லிட்டு நோட்டு பேனா எல்லாத்தையும் எடுத்து வச்சு எல்லாத்தையும் ஒரு இது பண்ணிட்டீங்கம்மா. 5 அளவு முறையெல்லாம் எல்லாம் ஃபுல்லா கொடுத்து, ஆமா எங்களை நல்லா அகத்தாய்வு அப்படியே பியூரிஃபை பண்ணாம இருந்தது எங்களுக்கு. ஆமா, எல்லாம் நம்ம பண்ண உள்முகமா கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. உங்க கேள்வியில நம்ம இது கரெக்டா இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை நாங்களே ஜட்ஜ்மெண்ட் பண்ற அளவுக்கு எங்களை கொண்டு வந்துட்டீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பர், அருமையா இருந்தது. இது புதுமையாகவும் இருந்தது. நல்லா இருந்ததுமா. சூப்பர். வாழ்க வளமுடன். தொண்டு சிறக்க வாழ்க வளமுடன். நன்றி. கோமதி அம்மா நீங்க பேசலாம். பாவம் ரொம்ப நேரம் வெயிட்டிங். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப நல்லா இருந்தது. டே டு டே லைஃப்ல எல்லாரும் சொன்ன மாதிரி டே டு டே லைஃப்ல நம்ம என்னென்ன செய்யணும், அதுக்கு ஒரு செக்லிஸ்ட் நீங்க கொடுத்தது ஒரு செக்லிஸ்ட். இல்லைன்னா நான் இப்ப திடீர்னு எனக்கு அந்த எண்ணம் வந்தது. இந்த ரன் பாடம் சொல்லுவாங்க பாருங்க, எல்லாரும் ஓடிட்டே இருப்பாங்க. அதுல ஒரு அட்வைஸ் கொடுப்பான், ஒரு நிமிஷம் நின்று நீ திரும்பி பாரு. அப்ப எல்லாருமே திரும்பி பார்த்தவங்களை பார்த்து மத்தவங்க எல்லாம் ஸ்டன் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி எங்களை ஒரு நிமிஷம் நிக்க வச்சிட்டீங்கன்னா ஓட்டமா ஓடிட்டு இருக்கிறோம். எதுக்கு ஓடுறோன்னே தெரியல. ஓடிட்டு செக்லிஸ்ட் கொடுத்து இதெல்லாம் செய்யறியா அப்படின்னு எங்களை கேட்க யாருமே இல்ல ஆளு. அது நீங்க கேட்ட உடனே மோரார்லெஸ் எனக்கு எல்லாமே ஓரளவுக்கு எனக்கு பொருத்தமாதான் வருது. ஒண்ணே ஒண்ணு அந்த பாஸ், அதுதான். அது நான் எனது குறை எனக்கு தெரியல. நான் நோய் கஞ்சி உடனே வந்துருவேன். அதனால எனக்கு உங்ககிட்ட என்கிட்ட இல்லாத நம்ம கிட்ட இல்லாதது அடுத்தவங்கள்ட்ட இருந்தா என்ன இருக்கும்? ஒரே பொறாமை தான் எனக்கு. அந்த பொறாமை தான். இந்த பொறுமை, இந்த சிரிப்பு, அது ரெண்டையும் உங்ககிட்ட இருந்து காப்பி பண்ணி எனக்கு பேஸ்ட் பண்ணிருங்க. அது எல்லார்கிட்டயுமே இருக்குமா? உங்ககிட்டயும் இருக்கு. எல்லார்கிட்டயுமே ட்ரை பண்ணாலும் நான் உடனே வெந்துருவேன். அப்புறமா யோசிப்பேன், ஐயோ நம்ம அப்படி சொல்லிருக்க கூடாது, நடந்திருக்க கூடாது அப்படின்னு. அது என்னால மாத்தணும். உங்ககிட்ட இருந்தா கத்துக்கணும் எனக்கு. அதனால என்னுடைய ரிக்வெஸ்ட், அந்த பாஸ் சொன்னீங்க பாருங்களேன். ஆமாங்கம்மா. வாய்ப்பு இருந்தா இன்னொரு தடவை சொன்னா நல்லா இருக்கும். அது நல்லா இருந்தது. பாஸ்ன்னு சொல்லி அது இங்கிலீஷ்ல சொன்னீங்க. அது ரிக்வெஸ்ட் பாஸ் பை ஜட்ஜிங்,
pass by assuming, pass by accusing, pass whenever we are about to react harshly, and we will avoid doing and saying things we will later regret. அதே கரெக்ட் தான். லேட்டர் ரெக்ரெட் தான் எனக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. அத இனிமேல இருந்து நான் இன்னைக்கு இருந்து ட்ரை பண்றேன். நல்லா இருந்தது உங்களுடைய. நம்ம எப்பவுமே செஞ்சுட்டு தானமா அப்புறமா வருத்தப்படுறோம். பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கிறது இல்ல. நார்மலாவே எல்லாருமே அது மாதிரிதான். பட் கொஞ்சம் கொஞ்சம் நம்மள மாத்திக்கிட்டே வரோம். நீங்க உங்களுக்கு இயல்பாவே அந்த குணம் இருக்கு. நீங்க உடனே ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. நான் பாத்துருக்கிறேன். நான் அது வந்து நான் என்னுடைய ஆங்கிள் நான் இப்படி இருக்கிறதுனால அதை நினைச்சுப்பேன். நான் இவங்க என்ன ரொம்ப ஸ்லோவா இருக்கிறாங்கன்னு நினைச்சுப்பேன் நான். அது வந்து எனக்கு பழகி போச்சுமா. எனக்கு எங்க வீட்டுக்காரர் என் பசங்களோ திட்டுனா ஓவரா ஹைப்பர் ஆக்டிவா இருந்திருக்கேன். நீங்க செய்யறதுதான் கரெக்ட். அது எனக்கு வரணும்னா நானும் நன்றிங்கம்மா. எங்க வீட்டுக்காரர் திட்டினா கூட சரி, என் பசங்களும் ஏதாவது திட்டினா கூட நம்ம கிட்ட என்ன குறை இருக்கு அப்படிங்கறதுதான். அப்போ நம்ம ஏதோ தப்பு பண்ணிருப்போம் அதனால தானே சொல்றாங்க. உடனே நான் எதையுமே பேச மாட்டேன், சைலண்ட் ஆயிடுவேன். அது உண்மையிலேயே அந்த சைலன்ஸ் வந்து எனக்கு ஒரு பிளஸ் தான்மா. எல்லாம் குரு அருள் தான். சீன்லயே வந்துதா உங்க எப்படின்னு தெரியல. அது ஆனா நம்ம பயிற்சி அதை வந்து அதிகப்படுத்திருச்சுங்கம்மா. சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் அகத்தாய்வு பண்ணிருக்கேன் எனக்கு தெரியாமலேயே. அது மனவளக்கலைக்கு வந்ததுக்கு அப்புறம், அம்மா கிட்ட வந்ததுக்கு அப்புறம், அம்மா நிறைய ட்ரைனிங் அகத்தாய்வு பயிற்சி எல்லாம் நிறைய சொல்லுவாங்க. எனக்கு அந்த ட்ரைனிங் கொடுக்கலையா அம்மா? நான் கத்துக்காம வந்திருப்பேன். அவங்க கொடுத்திருப்பாங்க. வாழ்க வளமுடன். உங்களுடைய தொண்டு மென்மேலும் சிறக்க. வாழ்க வளமுடன். யாரும் வெயிட் பண்றாங்க. ராஜாத்தி அம்மா சூப்பரா இருந்தது. கண்டிப்பா இந்த லிங்க்ல உங்க ஸ்பீச் வந்துரும்ல, ஆடியோ லிங்க். கண்டிப்பா கண்டிப்பா வந்துரும். சரி சரி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ராஜாத்தி அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். குறையொன்றும் இல்லை உங்கள் பேச்சிலே, நிறைவான பேச்சு. சக்தியெல்லாம் ஒன்றா சேர்த்து பலவித நல்ல விதைகளை மெய்யன்பர்களின் மனதில் விதைத்துள்ளீர்கள். அந்த விதை விருட்சமாக என்றும் வாழ வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. உங்க எல்லாரோட பிளெஸிங்ஸ் போதுங்கம்மா. வாழ்க வளமுடன். அதாவது வேதாத்திரியத்துல வந்து 90% இன்னைக்கு இத்தனூண்டு நேரத்துல 90% நீங்க குழந்தை வளர்ப்பா இருக்கட்டும், தொண்டு செய்யறோன்றது எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டீங்க. இயற்கையோட எப்படி ஒத்து வாழணும், எப்படி ஆக்கப்பூர்வமா நினைக்கணும், எல்லாமே வந்து அழகா ரொம்ப ரொம்ப அருமையா கவர் பண்ணியிருந்தீங்க. நேரம் கம்மி, ஆனா தகவல்கள் வந்து மனசை தொடுற மாதிரி, ஊக்குவிக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனா இருந்ததுங்கம்மா. வாழ்க வளமுடன். குருதான்ப்பா, நம்ம எதுவுமே இல்லை. அத்தனை புகழும் அத்தனையும் மகரிஷியோடைய பாதத்துல சமர்ப்பிக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா முடிச்சுக்கலாங்களாம்மா? வாழ்க வளமுடன். மிக அருமையா, ரொம்ப அருமையா. அதாவது ஒரு பெரிய அகத்தாய்வு. அவர் சொன்ன மாதிரி நம்ம அகத்தாய்வுக்கு முன்னாடி இந்த ஒரு அகத்தாய்வு பண்ணிட்டு அந்த அகத்தாய்வு போகணும் போல. கரெக்டா சொன்னாரு பார்த்திபன். வாழ்க வளமுடன். ஜெயலட்சுமி குமரேசன் அவர்கள் உடல் நலம், வாழ்க வளமுடன். அவர்கள் ஜெயலட்சுமி குமரேசன் அவர்கள் குடும்ப நலம், வாழ்க வளமுடன். ஜெயலட்சுமி குமரேசன் அவர்கள் பொருள் வளம், வாழ்க வளமுடன். அவர்கள் அருள் தொண்டு, வாழ்க வளமுடன். தொண்டு சிறக்க வாழ்த்துக்கள். நன்றி. ஒரு அறிவிப்பு.